செங்குட்டுவனின் தம்பி இளங்கோவடிகள் தீட்டிய சிலப்பதிகாரத்திலே ஒரு பொன்னேடு. கண்ணகி சிலை நாட்டுவதற்கு வடநாட்டிலே இருந்து கல் கொண்டு வந்த கதை. தமிழகத்து பழம்பெரும் சரித்திரத்தை சொல்லும் வீர வரிகள். அன்றொரு நாள் அணிதேர் புரவி ஆட்பெரும் படையோடு நாம் அரசு கட்டிலில் அமர்ந்திருந்த நாள். அப்போது வடபுலத்திலே தீராதி தீர தீன தயாபர தெய்வீக புருஷ வேதாந்த சாகர வேந்திரகுல திலக உத்தரதேசத்து மன்னாதி மன்னர்கள் கடவுள் அவதார கனகர் விஜயர் சராக் சராக். சுயமரசு சுந்தரிக்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் போதும். ஆமாம், நீங்கள் இருவருமே வந்து விட்டீர்களே. சுயவர போட்டியில் உங்களில் ஒருவர் ஜெயித்து விட்டார். அந்த பெண்ணை நீங்கள் இருவரும் எப்படி பங்கு போட்டுக் கொள்வது? பிறகு போராட்டம் தான். யாரப்பா நீ? என்ன பேசுகிறாய்? தமிழ், செந்தமிழ், உலகத்தோடு பிறந்த தமிழ், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றி மூத்த தமிழ். சுயம்பர மண்டபத்தில் உனக்கு என்ன வேலை? விசித்திரமான கேள்வி வேந்தரே. சுயம்பர மண்டபத்தில் வயதான உங்களுக்குத்தான் வேலை, வாலிபர்களாகி என் போன்றவர்களுக்கு வேலை இல்லை என்பது. குறும்பு தேவையில்லை. நீ யார் என்று கூறு. நான் ஒரு தமிழ் புலவன். வடநாட்டு யாத்திரை வந்தேன். புலவனா? கவிதை புனைய தெரியுமா உனக்கு? கவிதை புனைய தெரியாத புலவன், கத்தி தூக்க தெரியாத வீரன், இவர்களை தமிழகம் இதுவரை கண்டதே இல்லை. அதையும் பார்த்து விடுவோம். எங்கே? உடனே ஒரு கவிதை சொல்லு. கங்கை நதி தீரத்திலே போராடினான் தமிழன், காவிரியின் ஓரத்திலே புகழ் பாடினான். பொங்குகடல் அத்தனையும் கட்டி ஆண்டான் தமிழன், பூதலத்தில் மேலவன் உலகம் போற்ற. நிறுத்து நிறுத்து நிறுத்தும் போல் இவனே இமயத்தின் நெற்றியிலே உமது மன்னர் புலி வில் கயல் சின்னங்களை பொறித்த போது எம்புவரும் மன்னர் ஈங்கில்லை போல். காவா நாவில் கனகனும் விசயனும் இருந்த மன்னர் தம்முடன் கூடி அரும் தமிழ் ஆற்றல் அறிந்தலராகி செப்பிய மொழிகளை சேரனுக்கு உணர்த்துவேன். சுவையான கதை என்று சொல்லுங்களத்தான். சொல்லட்டுமா? சோழன் மகளை சேரன் மணந்தான். சேரனுக்கு ஓர் செல்வன் பிறந்தான். செல்வன் இந்த சிலையை மணந்தான். தெரிந்த கதைதானே இது? நடந்த கதை கூட. நடக்காத கதை என்று சொல்லுங்களத்தான். சுவைக்காது கண்ணே அது. காதல் கதை ஒன்று. ஆஹா, இதோ புறநானூற்றில். போதும், வீரக்கதைதானே? வீரத்தை மணந்த காதல் கதை. தந்தையையும் கணவனையும் போரிலே பலி கொடுத்த பெண் ஒருத்தி தன் மகனையும் போருக்கு அனுப்பிய புறக்காட்சி வேண்மாள். கொஞ்சம் கேளேன், நானே எழுதியிருக்கிறேன் புதிய நடையில். காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஒரு களத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழ் மெழுகானாள் தமிழகத்து கிளியோருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர்ச்செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றான். இல்லை என்பார், முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிழித்தல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன், அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்ததான் என்றாள். அவன் புகைவிட்டு கிளம்பும் ஒரு புலியென, புகைவிட்டு குமுறும் எரிமலை என, பகைவெட்டி சாய்க்கும் வாளெடுத்தான், சூளுரைத்தான், சுடர்முகம் பூச்சினான், சுக்கு 100 தான் சூழ்ந்து வரும் பகை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ, எதற்கும் இப்போதே ஒரு முத்தம் இந்தா திரும்பு என்றான். கொடுத்தான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 எனவே முழங்கிட்டு முரச ஒலி. பார் 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 அந்த பைங்கிழியின் உரிமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளத்து தொடரெல்லாம் என்றுரைத்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிரித்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றிகளை கேட்டுவிட்டு கோட்டைகள் விடுபட்டன, எதிரியின் குதிரை கால்கள் உடைபட்டன, வேடப்படை முறிபட்டது, வேல்கள் பொடிபட்டன, எம் கொத்தவன் படைகள் கொட்டும் பேரிகை கோடை இடியென கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வேந்தனின் தூதுவர் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோனை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இளவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடை தன்னில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாதிலே வீழ்ந்து விட்டான்.
ஆதிதான் போன பின்னும் உயிர் வாழும் ஆரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர்ந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இழித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம் என்றும் கனி எழுகி போனதென்றும் கதறி அழுதாள். பனிவெல்லும் விழிகாட்டி பனவெல்ல மொழியுரைத்து பள்ளியறை கவிபாடும் நாளெல்லாம் மண்டானோ, இனி இது தூங்காத கண்டானோ என அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் கள நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முழக்கம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது நம் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே என்று வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வட்டிலினால் நாழி பார்க்கும் விதங்கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டு தான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிகு மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருக என்றாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலை உதிர்த்து விட்ட மரமாக போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்த நிலம் உள்ளவரையில் மானம் காத்தார் என்ற பெயர் பூண்டார். மகனே நீயும் உன் தோளிலே பலம் உள்ளவரையில் பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திரு நாடு. உடனே ஓடு என தாவி அணைத்து தளிர் மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து ரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சி தன்னை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்பூவுலகில்? உண்டு உண்டு. என்ன அந்த உண்டு கொழுத்தவர் உண்டு உத்தமா? நம் வீரத்தை பழிப்போர் இந்த அவனியிலே உண்டு. வேந்தரும் அரசியும் தனித்திருக்கும் வெள்ளி மாடத்துக்கு வந்திருக்கிறேனே என்று வியப்படைய வேண்டாம். இதைவிட வியப்பான செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன். புலவரே, கனகவசியர் இல்லாத காலத்திலே இமயத்திலே படையெடுத்தோமா? அவர்கள் ஆளும்போது அடியெடுத்து வைக்கட்டும் பார்ப்போம் என்று கருதிக்கிறார்கள். நம்முடைய வாளை பழித்தார்கள். அவர்களை தாழ்பணிய வைக்கிறேன். வேண்மாள் வேலை வந்து விட்டது. வீரத்திற்கு சோதனை வந்து விட்டது. வருகிறேன். என்னங்க உட்காருங்க, நீங்க தலைவர். இல்லவா, வெற்றி முழங்கும் இந்த இடத்திற்கு பெயர் என்ன? உயிலாலுவம். உயிலாலுவம். குறித்துக்கொள். இங்கு காணப்படும் பாறைகள் அனைத்தும் பைந்தமிழ் வீரம் தீட்டிய ஏடுகள். வெற்றி மட்டும் போதாது இல்லவா, அந்த வீணர்களை விடக்கூடாது. மன்னவா, தமிழகம் திரும்ப வேண்டாமா? புறப்பட்டு 32 திங்கள் ஆகின்றனவே. புறப்படுவோம் இல்லவா? அதற்குள் கண்ணகிக்கு சிலை நாட்டை இங்கு கல்லெடுக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அந்த கல்லை சுமப்பதற்கு சரியான எருதுகள் கிடைத்து விட்டன. கனக விசையா, தமிழரின் வீரத்தின் மீது வீசினாய் ஒரு சொல். இப்போது தூக்கு கல். சபையோர்களே, இந்த நாடகத்துக்கு தலைமை வகித்திருப்பவரும் சமாதான கமிட்டியின் தலைவரும் எனது மைத்துனருமாகிய திரு சமரசம் அவர்கள் இந்த நாடகத்தை பற்றி 2 வார்த்தைகள் பேசுவார்கள். போடு போடு. வேற யாரையாவது போட்டுக்க சொல்லலாம் மாலை. நீயே போட்ட. அத்தானும் மச்சனும் மாலை போட்டுக்கிறாங்கல்ல சொல்லுவாங்க. வந்துட்டேன். சபையோர்களே, தாய்மார்களே, அதாவது நீ வந்திருக்கியா? பொஞ்சாதி சகோதரிகளே, இந்த சேரன், அதாவது சேரன் செங்குட்டுவன் நாடகத்தை நீங்க பாத்தீங்க. அதுல இருந்து தமிழன் வீரம் எவ்வளவு முன்காலத்தில் இருந்ததுங்கிறது உங்களுக்கு நாடகத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது முன்ன
ராஜாக்கள் சண்டை போடுறதுன்னா 2 படைகள் வரும். அங்க கொஞ்சம் சாவான், இங்க கொஞ்சம் சாவான். ஆருக்கோ இந்த வெற்றி கிடைக்கும். இந்த காலத்துல சண்டையை ஏவி விட்டுட்டு, அதாவது ஏவி விட்டுட்டு அவன் பாட்டுல ஜாலியா போயிடுவான். அதான் இந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் மேல குண்டு போட்டு எல்லாத்தையும் செத்து விடுவேன். அந்த அந்த ஒண்ணும் தெரியாத ஜனங்கள் செத்து விடுகிறாங்க. வணக்கம். என்ன இல்லைங்க, அந்த சேரன் செங்குட்டோன்னு போட்டாரே வேஷம், அவரை கொஞ்சம் பார்க்கணும். இன்னைக்கு நாடகத்துக்கு நல்ல வசூல் தான். ஆமாடா. டேய், எப்படியாவது புக்கிங்ல பூந்து எல்லா பணத்தையும் அப்படியே அபேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்றான். டேய், ஏன்டா உத்தரவிடுற? பொம்பளை தானடா டிக்கெட் வைக்கிறா, சுலபமா ஏமாத்திடலாம். அது எப்படி அது? நான் ஒரு வேலை செய்யறேன் பாரு. யோ, ஒரு டீ உடனே சீக்கிரம் கூட இது தூக்க மருந்து. இந்த டீய கொண்டு போய் அந்த பொம்பளை கிட்ட பாபு கொடுக்க சொன்னதா கொடுத்துட்டு வா. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவ தூங்கி விழுந்துடுவா. உடனே பணப்பட்டிய அபே செஞ்சிடலாம். எப்படி? இந்தாங்கம்மா, பாபு சார் இந்த டீய கொடுக்க சொன்னார். தேங்க்ஸ், வச்சுட்டு போங்க. இதான் மிஸ்டர் ராஜா. வணக்கம். இது என் மனைவி சாந்தம். வணக்கம். உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். தமிழ்நாட்டு சரித்திரத்துக்கு புது உயிர் கொடுத்துட்டீங்க. நான் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்லை. எங்க பாபுவை காணோம்? அவன் கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்காக புக்கிங் போயிருப்பான். என்னங்க, தம்பிக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம்னு. கொடுத்தா போச்சு. தம்பி, இதை நீங்க தயவு செய்து வச்சுக்கணும். நேரம் இருந்தா வீட்டு பக்கம் வரணும். எனக்கு வீடு தெரியாதுங்களே. தம்பி கேட்டா சொல்லுவானே. சரி, நான் விசாரிச்சுட்டு வர்றேன். அப்ப போனாங்களா? சரி. நம்மளை பத்தி ஒண்ணும் சொல்லாம போறீங்களே. உங்களை பத்தியா? டாக்டர். டாக்டரா? அவரு ரொம்ப நல்ல மனுஷன். நம்ம என் குழந்தை பத்தி கேட்டேன். ஓஹோ, டாக்டரா? ரொம்ப நல்ல அழகா இருக்கு, நல்ல பிள்ளை. படிச்சிருக்கா? நடிப்பு நடிச்சுதா? நான் கவனிக்கவே. நல்ல நடிப்பு. வேஷ் வேஷ் வேஷ், பிரபாதம் பிரபாதம். வரேன். என்னடா ஒண்ணு இல்ல, நான் வந்துகிட்டே இருந்தான். போட போட பாத்தீங்களா? போட. நல்ல ஆலயம். என்ன ராணி, எப்படி இருக்கு வசூல்? சுமார் 2000 ரூபாய் இருக்கலாம். இருக்கலாமா? அப்படின்னா இன்னும் கரெக்டா என்னலையா? இல்ல, இது பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல வசூல் தான். நீ கைராசிக்காரி தான். உன் கையில அதிர்ஷ்ட ரேகை ஓடுது. எங்க கையை காத்து பார்க்கலாம். என்ன ஏன் ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரே சில்லறையா இருக்குல்ல, என்றதுக்குள்ள குழப்பமா போகுது. பரவாயில்ல, நான் என்னக்குமா? உங்க எண்ணம் சரியில்லை. அது எப்படி உனக்கு தெரியும்? விடுங்க. இந்த பாரு ராணி, நான் சொல்றதை கேளு. என் பேச்சை கேட்டு நடந்தையானா உருப்பிட்டு போயிடலாம். இந்த பாரு, நான் சொல்ற கேளு. விடுங்க ஐயா.
இது டேஞ்சரா போச்சு. ஐயோ டமா யாரது? டா ஒன்னதான் டா பொண்ணு எழுந்திரி கீழே வா. வா கீழே இறங்கு இறங்கு இறங்கு. அடடே டா டா எழுந்திரி டா எழுந்திரிமா எழுந்திரி. யார் நீ? யார் நீ? தூக்கம். தூக்கமா? நான் யாருன்னு கேட்கிறேன். தூக்கமாம் இல்ல என்ன தூங்குறதுக்கு இதான இடம்? ஒன்னதான் என்ன தர்ம சங்கடமா போச்சு. இதெல்லாம் உண்மையிலேயே தூக்கம் தானா இல்ல வேற ஏதாவது? அங்க வந்து தூங்கு. வா வா வா. படி படி படி. எது படிக்கிறது? மாடி படி. ஸ்டெப்ஸ் ஏறி போறது இல்ல அந்த படி. எப்படி? இப்படி வா. தூக்கமா இது? ஒண்ணுதான் என் பொண்ணு எழுந்திரி. அடை என்னடா இது? எழுந்து எழுந்து எழுந்து. முள்ள 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 வாங்கி முள்ள தலத. நியூசன்ஸ். என்ன பைத்தியக்காரன். தேவதை இல்லை. ரைட் ரைட். அப்புறம் யாரா இருக்கலாம்? எம்மாடி தூக்கத்துல பெரிய கும்பகர்ணன் சிஸ்டரா இருப்பா போல இருக்க. பொம்பளைங்க எல்லாம் இப்படி தூங்குனா ஊரு உருப்பிட்ட மாதிரிதான். மூதேவி என்று சொன்னவன் மூக்கறுபட்டான். 10.5 லட்சம் பேருக்கு வேலையில்லா தொல்லை நீங்கிவிட்டது. போலீஸ்காரர்களையே ஏமாற்றும் பக்கா திருடர்கள். ஐயோ நம்ம கிட்ட ஒண்ணும் நடக்காது. அன்புள்ள மகள் லீலாவுக்கு உன் அப்பா தெரிவிப்பது, என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு நீ இப்படி போகலாமா? நீ கூறியபடியே உனக்கு கல்யாணம் செய்கிற ஏற்பாட்டை கைவிட்டு விட்டோம். உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். உன் கோபத்தை விட்டுவிட்டு தயவு செய்து வீட்டுக்கு திரும்பி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கல்யாணத்துக்கு நிச்சயமாக பிடிவாதம் செய்ய மாட்டோம். உன்னை காணாமல் மிகவும் நொந்து போயிருக்கிறோம். உடனே வரவும். உன் அன்புள்ள அப்பா. லீலா. உனக்கு இஷ்டம் ஏற்படுகிற போது நீயே கல்யாணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். என்னையும் உன் அருமை தாயாரையும் ஏராளமான சொத்துக்களையும் விட்டுவிட்டு. ஓஹோ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு போல இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி தப்பான பொண்ணு இல்ல. அடடே அம்மா இந்த பாருங்க, கொஞ்சம் எழுதுறீங்க. இந்த அம்மா பரவாயில்ல 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 பரவாயில்ல.
சார் சார் மணி 9 ஆகுது சார், எந்திரிங்க. சார் நீயா? ஏன்டா இப்படி மேல வந்து விழுந்த? சார் யார் சார் அது? ராத்திரி டிராமாவில் ஆக்ட் பண்ணுவீங்களா? கழுத, அதுக்காகவா இப்படி ஓடி வந்த? டேய், அது பெரிய இடத்து பொண்ணுடா, பேரு லீலா. அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துடுச்சு. என்ன சார் கோபம்? அட எனக்கு என்னடா தெரியும், நான் பத்திரிக்கையில படிச்சேன். ரொம்ப அழகான பொண்ணு சார். ஆ, சார் அந்த பொண்ணு என்னடா அந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? நீங்க கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும் சார். படா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா? டேய், நீ ஏன்டா அங்க போன? போடா அந்த பக்கம், மங்கி பிராணி. பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணும் பயப்பட வேணாம், யாரும் இல்ல. ராத்திரி தூக்க கலக்கத்துல ஏதோ. ஓஹோ, ஐ அம் சாரி, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து. பரவாயில்ல பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ராத்திரி இங்கதான் படுத்திருந்தீங்க, இந்த இடத்துலதான் படுத்திருந்தீங்க. நான் எப்படி இங்க? நம்ம காரு, நம்ம காரா? காரு. ஓஹோ, காரு 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 காரு. நீங்க நல்லா ராஜா. எந்த ஊருக்கு? ஐயோ, என்னம்மா நீங்க டேஞ்சர் பண்றீங்க? சர்வா சிஸ்டருக்கு தான் தூக்கம் தெரியல போல இருக்கு. அம்மா, நான் எந்த ஊருக்கும் ராஜா இல்ல, என் பேரு ராஜா. எக்ஸ்கியூஸ். பரவாயில்ல பரவாயில்ல, இது நம்ம வீடு தான். நேத்து நான் நாடகத்துல ஆக்ட் பண்ணனே, சேரன் செங்குட்டுவன். நீ நாடகத்துக்கு வந்து பாக்கல? இல்ல, நாடகத்துல டிக்கெட். ஆமா கிடைச்சிருக்காது, டிக்கெட் கிடைச்சிருக்காது, ஏராளமான கூட்டம், ஹவுஸ் ஃபுல். ஆமா 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 ஆமா. ஏமா, நீ இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணா இருந்தோம் உங்க அப்பா அம்மா மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கலாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இதோ இந்த பத்திரிக்கையில எல்லாம் போட்டிருக்கு. ஆமா லீலா, உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிக்கையில போட்டா எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேரு வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு. பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா. ஆமா. காபி காபி. அப்ப நான் வரேன். இருமா, நில்லு. உன்னை தனியா அனுப்ப மாட்டேன், உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா நினைச்சுக்குவாங்க. லீலா, நீ என்னை ஏமாத்த பாக்குற. நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன். யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என் கோபம் தான் தெளிஞ்சு போச்சேன், நானே போய்க்குவேன். இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, நம்ம கார் இருக்கும்போது நடந்தா போறது. கொஞ்சம் இதை வந்துட்டேன். அட சங்கரா, எதிர்த்த வீட்டுல 200 ரூபாய் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்க. பக்கத்து கடைக்காரரு 300 ரூபாய் கைமாத்து வாங்கிட்டு போனாரு, அதை தர்றாரான்னு கேளு போ. என்னப்பா? இன்னைக்கு அவசரமா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணும்க்கா. எதுக்குடா 200 ரூபாய்? வந்து இது தியேட்டருக்கு வாடகை பணம் கொடுக்கணும். என்னடா தம்பி, நேற்றுக்கு நாடகத்துக்கு நல்ல வசூலா இருந்ததே. எங்கக்கா வசூலாச்சு? கூட்டம் தான் பாக்குறதுக்கு சும்மா பிரமாதமா தெரிஞ்சுச்சு. முன்னால உட்காந்து நாடகம் பார்த்தவங்க அத்தனை பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அக்கா. அக்கா, இன்னைக்கு எப்படியாவது வாடகை பணத்தை கொடுத்துடணும்க்கா. இந்தா உங்க அத்தா வர்றாங்க, அவங்களே கேடு. ஆமா, என்னதான் வசூலாச்சு? என்ன வசூல்? 532 ரூபாய் 8 ஆனா மொத்த வசூல். நேத்து நாடகத்துக்கு 532 ரூபாயா? ஆமாத்தா. ஏப்பா இப்படி போய் சொல்ற? சரி, நீ என்ன நாடகம் நடத்துறவங்க ஒருத்தரும் உண்மையான வசூலை சொல்றதே கிடையாது. ஆனா நாடகம் நல்லா இருந்தது இல்லையா? உன் தம்பி ரொம்ப ஜமாச்சுட்டானே. ஆமா, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணா. என்னங்க தம்பி என்னமோ சொல்றான், அதை கேளுங்க. சரிதான் அக்கா, வா 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 உட்காரு. என்ன அக்கா, உங்ககிட்ட 200 ரூபாய் பணம் வாங்கிக்கிற ரூபாய்? அம்மாடி, ரூபாயா? அது 200. நல்லா இருக்கு. இன்னையில இருந்து ஒரு மாசம் வரைக்கும் ரூபா பேச்சு என்கிட்ட பேச. நிறைய கலெக்ஷனை பண்ணி வச்சு போட்டு ஏமாத்துறியா? இல்லப்பா, நான் நிஜமா சொல்றேன், இந்த நாடகத்துல எனக்கு ரொம்ப நஷ்டம். ஆகட்டும்,
தியேட்டர்காரருக்கு இன்னைக்கு பணம் கொடுக்கணுமே. கொடுக்கட்டும். பணம் கொடுக்காட்டா என் மானமே போயிடாத்தா. போகட்டும். ஐயோ என்னத்தான் இது? பணமே இல்லைன்னு சொல்றேன். நிஜமா? சங்கரா 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 சங்கரா, நான் வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்டா பேசு, அது வரைக்கும் கம்முன்னு. நீ உட்காந்துருக்க? 200 இல்லீங்களா? 100 கொடுத்தானா? 100 கொடுத்தால பேசாம இருக்கட்டும். என்னது? அது நம்ம பக்கத்து கடைக்காரன் கேட்டான் உங்ககிட்ட. என்கிட்ட கோச்சு என்னங்க பண்றது? நான் 300 தான் கேட்டேன், அவன் 200 தானே கொடுத்தான். 200 கொடுத்தான்ல, அது முன்னே 100, அப்ப 300 இருக்கு. 300ஐயும் 3 மாலை கட்டி படங்களுக்கு போடு. மாலை போடா. என்னத்தான் அது? செவந்தி பூ. ஐயோ பூ இல்லைங்க, மொட்டு. சாயங்காலம் பிரிஞ்சுக்கிட்டு போகுது. என்னத்தான் அது? செவந்தி பூ மொட்டு. இன்னைக்கு பிள்ளையார் கிடையாது. என்ன இதான் ஒரு விசேஷம். சரி நீ போ. முடியாதத்தான், முடியவே முடியாது. பணம் வாங்காம இந்த இடத்தை விட்டு நான் போகவே மாட்டேன். அம்மா, ஐயா என்ன ஒரு மாதிரியா இருக்காரு, பைத்திய மாதிரி உணர்றாரு. காலையில ஏதாவது? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்ன விஷயம்? இல்ல, பாக்கி வசூல் பண்ணிட்டு வர சொன்னாரு. 300 ரூபாய் வாங்கியாந்து குடுக்க போனேன். அத பூங்குறாரு, மொட்டுங்கிறாரு, மாலையா கட்டி படத்துக்கு போடுறாங்கிறாரு. ஓஹோ, விஷயம் இருக்கு. எவ்வளவுடா பணம்? 300. கொண்டா. அத்தான், எனக்கு நீங்க 200 ரூபாய் பணம் கொடுக்கலையானா 2 முழம் கயிறு கூடவா கிடைக்காம போயிடும். நீ திரிக்கிற கயிறு 2 முழம் என்ன 20 கூட கிடைக்கும். அத்தான், நீங்க கொடுக்கல என்ன செய்வேன்? இப்படியே எடுத்துடுவேன், தெரியுமா? நல்லதுதான். அத்தான் எடுத்துருவேன். தம்பி தம்பி, இந்த மாலையை போட்டுக்கடா. என்னது? இதே புது தினசு பூ மாலை. பூ மாலையா? அத்தான், இந்த மாலைக்காகத்தான் நான் இங்க இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்தேன், தெரியுமா? தம்பி, அதுல 200 பூ இருக்கு. அந்த மாலையை தியேட்டர்காரர் கழுத்துல போட்டுடு. வர்றதான். இதுவா செவந்தி பூ, இதுவா மொட்டு. வர்றேன். பணத்தோட அருமை தெரியாம மாலையா கட்டிக்கிறீங்க. என்ன போய் போய் அதை சரி பண்ணு. என்ன அப்படி கோச்சுக்கிறீங்க? 200 ரூபாய் அவன் கேட்டான், பூ மொட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்களே. கோச்சுக்காத அந்தம்மா. ஐயோ, நமக்கு இப்படி கோவம் வரக்கூடாது. அவன் செலவு பண்ணிடுவானே, அதுக்கா செலவழிச்சா என்ன? நம்ம தவிர யார் கொடுப்பா? கோவிச்சுக்காதேன்னு சொன்ன கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாரு, கொஞ்சம் சந்தோஷம். எப்பவும் நம்ம சந்தோஷமாவே இருக்கணும், கோவமே கூடாது. எங்க கொஞ்சம் சிரிக்க முடியாது. சிரிக்க மாட்டேன். சிரிப்பு சிரிப்பு. அங்கதான். இந்த வீடு தானா? இந்த வீடு இல்ல, அதோ அந்த வீடு. ஓஹோ, இந்த வீடா? அடட, இந்த வீடு இல்ல, இன்னும் போகணும். அங்க. இதான் இதான் இந்த வீடுதான். ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். இன்னொன்னு இல்ல, ஒரு சமாச்சாரம் சொல்றேன், தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இனிமே வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இத மாதிரி வெளியே திரும்ப போகாதீங்க, நல்லா இருக்காது. இல்ல இல்ல, நீங்க போங்க. இதுதான் என் வீடு, நான் போறேன். ஏங்க, அப்ப நான் போறேன், நீங்க போங்க. நீங்க போங்க, நான் போறேன். பாத்துக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, யாரோ ஒரு பொண்ணு வீடு தெரியல போல் இருக்கு, நம்ம கேட்டுக்குள்ள வந்துட்டு போகுது. ஓஹோ, அதுக்குதான் அப்பவே ஒரு போர்டு எழுதி போடுன்னு சொன்னேன். போதும் போதும், இப்பவே தான தர்மம் செய்யறது ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. இன்னும் இன்னார் வீடுன்னு எழுதி போட்டா அவ்வளவுதான். அப்படி தான தர்மம் பண்ண இஷ்டம் இல்லையானா நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒண்ணு எழுதி தொங்க விடு. என்ன உலகம் இது?
இரக்கமுள்ளவனைப் போல் நடித்து இடி செயலில் ஈடுபட்ட பாபு அறிமுகமில்லாத என்னை அன்போடு உபசரித்து ஐஸ்வரிவான் வீட்டு பெண் என்று நம்பிவிட்ட ராஜா. இரவெல்லாம் எங்கே போயிருந்தாய் அம்மா என்று கேள்வி கேட்கப் போகும் அப்பா. ஐயோ, இரவு நான் எங்கே போயிருந்தேன்? எப்படி அப்படி தூங்கிவிட்டேன்? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்வது? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. ஏன் புரியவில்லை ராணி? என்ன விழிக்கிறாய்? நான் இருக்கும்போது எதற்காக பயப்படுகிறாய்? நான் தான் லீலா. அந்த ராஜாவிடம் போய் சொன்னாயே, அந்த லீலா நான் தான். லீலா? ஆமா ராணி, கவலைப்படாதே. அபலைகளை ஆலையிட்ட கரும்பாக ஆக்கிவிடும் உலகமடி இது. சாமர்த்தியக்காரர்கள் மட்டுமே பிழைக்கக்கூடிய ஜகம் இது. பிறருக்கு கேடு வராத அளவுக்கு பொய் சொல்வதில் தவறில்லை பெண்ணே, தவறில்லை. அப்பாவிடமும் பொய் சொல்வதா? இனமறியாத ஒரு ஆண்மகன் வீட்டிலே இரவு முழுவதும் தங்கி இருக்கிறார். எந்த களங்கமும் இன்றி அங்கு தூங்கினேன் அப்பா என்று சொன்னால் அப்பா நம்பி விடுவாரா? எப்படி பொய் சொல்வது? இந்த லீலா இருக்கும் போது ஏன் அதற்காக கவலைப்படுகிறாய்? வா போகலாம். அப்பா. ராணி, என்னம்மா இது? ராத்திரி எல்லாம் எங்க போயிட்டேன்? எனக்கு கண்ணும் தெரியாம மண்ணும் தெரியாம ராத்திரி பூராவும் கலங்க போயிட்டேன். சொல்லிட்டு தானேப்பா போனேன், நாடகத்துல டிக்கெட் விக்கிறதுக்கு. நாடகம் என்ன விடிய விடியவா நடக்குது? சம்பூர்ண ராமாயணமா மகாபாரதமா? இல்லப்பா, நாடகத்துக்கு லீலா வந்திருந்தா. யாரு? லீலா, என் ஃப்ரெண்டு லீலா. ரொம்ப பிடிவாதம் பண்ணி அவ வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிட்டா. கோச்சுக்காதீங்கப்பா. ஆமா, சாப்பாடுலாம் வச்சிருந்தானே, சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டேன்மா. உன்னை காணாம ராத்திரி பூராவும் தூக்கமே வரல. இனிமே அப்படியெல்லாம் போகாத ராணி. இல்லப்பா, இந்த உலகத்துல ஜாகிரதையா நடந்துக்கணும். இருண்ட உலகம். அதனாலதான்ப்பா நாடக வேலை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னு இருக்கேன். வாங்கப்பா. வாங்க, நான் தான் கரண்ட், இந்த கம்பெனில அசிஸ்டன்ட். உங்களுக்கு என்ன வாண்ட்? வெளியில போர்டு பார்த்தேன். ஓஹோ, முதலாளிய பார்க்கலான்னு வந்தேன். என்ன விசேஷம்? உங்க கம்பெனில டைப்பிஸ்ட். அதுவா, எங்க கம்பெனிக்கு பொம்பளை டைப்பிஸ்ட் தேவையில்லை, ஆம்பளைக்கு தான் வேணும். அப்படி ஒண்ணும் போர்டுல போடலையே. அடடா, நான் அப்பவே சொன்னேன். கேட்டா நான் அந்த போர்டு எழுதுறவன். பரவாயில்ல, அதை மாத்தி எழுதி போடுறேன். இந்தப்பா ப்ளீஸ், உங்க முதலாளிய பார்க்கும்படி ஏற்பாடு பண்ணு. அவரை இப்ப பார்க்க முடியாதம்மா, அவர் ஒரு மாறுதி. மாட்டேன். மாட்டேன், இந்த வீடு போல நான் மாட்டவே மாட்டேன். யாரு? லீலாவா? அடடே, வா லீலா, வா 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 வா, உட்கார் உட்கார் உட்கார். சார், இந்த அம்மா நான் சொல்ல சொல்ல உள்ள வந்துட்டாங்க சார். கெட் அப் ராஸ்கல். டேய், ஒன்னதாண்டா இவனை யாரு என்னன்னு தெரியாம வளரிக்கிட்டு போடா. போய் காபி சோடா கிரஷ் எல்லாம் வாங்கி பாப்பா. மூஞ்ச பாரு. நீ உட்கார் லீலா, உட்கார். என்ன லீலா, சௌக்கியம்லாம் எப்படி? வீட்டுல ஒண்ணும் தகராறு இல்லையே? இல்ல. இப்போ உங்க அம்மா அப்பா எல்லாம் உன் மேல சந்தோஷமாயிட்டாங்களா? ஓ. ஆமா, நீ எப்படி நம்ம கடையை கண்டுபிடிச்ச? இனிமே எப்போ உன்னை பார்க்க போறோமோன்னு இருந்தேன். சரதா, அது சரதா. என்ன லீலா, உன் கல்யாணம் எல்லாம் இப்போ எவ்வளவு தூரத்துல இருக்கு? அதான் கல்யாணம் தான் நான் இப்ப பண்ணிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஆமா 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 ஆமா, அதான் அன்னைக்கே பேப்பர்ல பார்த்தனே. ஆமா, கல்யாணம் பண்ணிக்காம? எனக்கு ஏதாவது வேலை பார்க்கலான்னு ஆசை. அடே, இது என்ன இது புதுசா இருக்கு? நீ வேலை பார்க்கறதாவது? பேஷ் பேஷ். பணக்கார வீட்டு பிள்ளைங்க வேலை பார்க்கணும்னு சொல்ற குரலை இப்பதான் என் ஆயுசுலயே முதல் முறையா கேட்கிறேன். சோம்பேறித்தனமா வாடுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆமா லீலா, நீ என்ன வேலை செய்ய போற? ஏதாவது கௌரவமான வேலை. உங்க கம்பெனியில கூட டைப்பிஸ்ட் வேலை காலி இருக்கு போல இருக்கு. ஆமா, அந்த வேலை நீ என்ன லீலா விளையாடுற? என்னோட கம்பெனி ரொம்ப சின்ன கம்பெனி, நீ பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, இந்த வேலையெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? பரவாயில்ல, அதனால என்ன, பழகின இடமா இருக்கிறது நல்லதுதானே. சரிதான் சரிதான். அப்போ இன்னைக்கே வேலை ஆரம்பிக்கிறேன். ஆரம்பி. அப்பாயின்மெண்ட் போட்டுருங்க. அப்பாயின்மெண்ட்?
எதுக்கு அதெல்லாம்? நமக்குள்ள என்ன, நீ வேலை ஆரம்பி. அதெல்லாம் நானு இப்போ இது அப்போ எஸ் கமிங். சாப்பிடு. கரண்ட் என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? இன்னையில இருந்து நம்ம கம்பெனிக்கு இவங்க தான் டைபிஸ்ட், தெரியுமா? நீங்க என்ன பாக்குறீங்க? சேரன் செங்குட்டும் நாடகத்துல சாரோட போஸ். ஆமா. அப்ப சார் வெளியில மாட்டி இருக்கிற போர்டு கலெக்ட். ஓ நீங்க நடிகரா? இல்ல இல்ல, என் கூட ஒரு அமைச்சர் குரூப் இருக்காங்க. அவங்க எப்போவாவது நாடகம் போடுவாங்க, என்னைய ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க, பண்ணுவேன், அவ்வளவுதான். அன்னைக்கு ராத்திரி கூட உங்ககிட்ட சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இருக்காது. எனக்கு நாடகமே தொழில் இல்ல, கலையில ஒரு ஆசை போல இருக்கு. ஆமா ஆமா, இப்ப உனக்கு வேலை செய்யணும்னு ஆசை இல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு ஆசை. வாங்க வாங்க. பாபு இல்ல வந்துடுவாரு. வாங்க தம்பி வாங்க, உட்காருங்க. இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தோம். என்ன பத்தியா? ஆமாங்க. என்ன? அன்னைக்கு நாடகத்துல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம். நானே உணர்ச்சி வசப்பட்டேன். தேங்க்ஸ். கீதா போர்ஷனை ரொம்ப குறைச்சிட்டீங்களே. ஒரு சீனு கூட முழுசா இல்லையே. நான் என்னமா செய்யறது? அதுக்கெல்லாம் பொறுப்பு பாபு தான். கதையும் அத மாதிரி. பரவாயில்ல, அடுத்த புது நாடகத்துல. புது நாடகத்துல எனக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்குமா? சி போடி. பாத்தியாமா இந்த பொடுச? எனக்கே சான்ஸ் கிடைக்கலையா? இவளுக்கு சான்ஸ் இல்ல சான்ஸ். பிரேமா வாய மூடு. சின்ன சிறுசுங்க தமாஷா பேசிட்டு இருக்கும்போது கீதா தம்பிய மாடிக்கு அழைச்சிட்டு போயேன். ஐயோ வேணாங்க, நான் இங்கே இருக்கேன். சரி வாடி போலாம். நீங்க புது நாடகம்னா எதுவா இருக்கும்? பாபு உங்ககிட்ட சொல்லல? 2-3 கதை இருக்கு. லைலா மஜ்னு, அனார்கலி, அகல்யா தேவி. கம்ப்ளீட் லவ் ஸ்டோரியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம 2 பேரும் காதலனும் காதலியா ஒரு ஃபுல் நாடகத்துல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு என்னம்மா, ஆக்ட் பண்ணா போச்சு. நாடகத்திலயாவது என் ஆசை நிறைவேறட்டும். நீ என்ன சொல்ற? புரியலையா? வசனங்களை அழகாகவும் மிடுக்காகவும் பேசத்தான் தெரியும் போல் இருக்கு. அதன் உட்பொருளை புரிந்து கொள்ள முடியாதாக்கும். ஓஹோ, உட்பொருளை புரிஞ்சுக்கிட்டா சமயத்துல கைப்பொருளுக்கே ஆபத்து வந்துடுமா? புனிதமான காதல் பொருளை எதிர்பார்த்து ஏற்படுவதில்லையே. இந்தம்மா, நான் இங்க வந்தது பாபுவை பார்த்து புது நாடகத்தை பத்தி பேசுறதுக்காக. அதத்தான் நானும் சொல்றேன். காதல் நாடகம் நடத்துவோம். நான் சொல்ற நாடகம் 1000 பேருக்கு முன்னால அழகான மேடை போட்டு. அக்னி சாட்சியா? நீ என்னம்மா நீ டேஞ்சர் பண்ற? சரி சரி, நான் போறேன். பாபு வந்த உடனே இருங்க போகலாம். என்ன மிஸ்டர் ராஜா, எங்க எப்படி திக்கு விஜயம்? பாபாபு உன்னதான் பார்க்க வந்த. நம்ம புது நாடக சம்பந்தமா அகல்யா நாடகத்துக்கு வசனம் எல்லாம் ரெடியா இருக்கு. இப்ப ஒண்ணும் புது நாடகம் நடத்துறதாக உத்தேசம் இல்ல. ஏன்பா? சில பசங்க கலையை ஆதரிக்கிறேன், நாடகத்தை வளர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு காவல் கலையை வளர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம அமைச்சூர் கம்பெனில அத மாதிரி ஆள் யாரும் இல்லையே. ஏன் இல்ல? ராஜா வேஷம் போடுறவன்லாம் தன்னை ராஜா நினைச்சுட்டு அலையறானுங்க. நீ என்ன சொல்ற? விளக்க வேற தேவையா? இந்த பார் ராஜா, இனிமே நீ நாடகம் கிடகன்னு சொல்லிக்கிட்டு இங்க வரக்கூடாது. என் நாடக கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. அட இந்த பாருப்பா, நான் ஒன்னும் உன்கிட்ட வேலை தேடி வரல. எங்க எலக்ட்ரிக் ஸ்டோர்ல நான் கொடுப்பேன் 7 பேருக்கு வேலை, தெரியுமா? என்னமோ நாடக கலை மேல உள்ள பிரியத்தினால வந்த அவ்வளவுதான். எனக்கும் நாடகம் நடத்த தெரியும்பா. அதை நிறுத்த எனக்கும் தெரியும். அட நல்லா இருந்தியே, ஏன் இப்படி உனக்கு திடீர்னு மூளை கோளாறு? திடீர்னு ஒண்ணு இல்ல. ஓஹோ, எப்பவுமே அப்படித்தானோ? ராஜா, உன்னை நான் முதல் தடவையா மன்னிக்கிறேன். பிளீஸ் கெட் அவுட். பாருங்க, நீங்க இல்லைன்னா அந்த நாடக கம்பெனிக்கு பேர் இல்லைன்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா நாடக கம்பெனிக்கு சொந்தக்காரர் பாபு. பேர் உங்களுக்கு கோபம் இருக்குமா இருக்காத சார்? அதுக்காக எதுக்குடா அனாவசியமா கோச்சுக்கணும்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? பாருங்க, இந்த எலக்ட்ரிக் கம்பெனி சொந்தக்காரர் நீங்க. ஆனா கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு ஊர்ல பேசிக்கிறதாக வச்சுக்குவோம். உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கரண்ட் இல்லைன்னா நான் என்ன சொல்லல சார், கரண்ட் 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 இல்லைன்னா எலக்ட்ரிக் கம்பெனி ஏதுன்னு சொன்னேன். என்ன சார் இது? இதுக்கே உங்களுக்கு கோபம் வருதே. அதுல வேற அந்த அம்மா வேற உங்ககிட்ட வேற ஸ்நேகதன்னு வேற பேசிக்கிறாங்க. கோபம் இருக்குமா இருக்காதா? கரண்ட் எப்படியாவது கண்டிப்பா நாம நாடகம் நடத்தியே தீரணும். நடத்துவோம்.
ஆனா ஹீரோயின் யாரா போடுறது? நான் போட்டுக்கிறேன் சார். என்னது? நீ போட்டுக்கிறியா? நான் ரெடி. கழுத உன் முகத்தை கண்ணாடியில பாத்தியா? ஹீரோயின்னாக்க கதாநாயகிடா. ஓஹோ அப்படியா? அப்ப அது முடியாது. நான் ஹீரோவாக்குன்னு பார்த்தேன். ஹீரோவா? உங்களை ஹீரோ போட்டு நாடகம் நடத்துறதுக்கு நான் என்ன அரசியல் நாடகமா நடத்த போறேன்? என்ன பல்பு இருக்குதா? போய் வியாபாரத்தை கவனி. என்ன சார் வேணும் உங்களுக்கு? 60 பல்பு வேணும். என்ன கலர்ல வேணும்? என்னென்ன கலர் இருக்கு? எங்ககிட்ட எல்லா கலர் இருக்கு சார். லீலா, நான் நாடக பாத்தி ஆரம்பிக்கிறத பத்தி உன்னோட அபிப்பிராயம் என்ன? ஓ, தாராளமா ஆரம்பிக்கலாமே. ஆரம்பிச்சா எனக்கு தான் வேலை அதிகமாகும். பின்ன இல்ல? ஆனா வருமானம் நிறைய வரும். நாடக வரவு, கம்பெனி வரவு எல்லாம் நிறைய வருமே. ஆமா. இன்கம் டாக்ஸ் கணக்கு எப்படி காட்ட போறீங்க? எப்படி காட்ட போறீங்களா? இது வரைக்கும் எப்படி காமிச்சேன்? அதெல்லாம் நம்ம கிட்ட டூப்பு கணக்கெல்லாம் கிடையாது. அதுக்கு இல்லைங்க, எனக்கும் ஏதாவது சம்பளம் போட்டீங்கன்னா டாக்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் பாருங்க, அதனால சொன்னேன். ஓஹோ, நீ அந்த வழியில போறியா? நான் இதுவரைக்கும் அந்த வழியை கையாண்டது இல்ல, எனக்கு இப்பதான் புரியுது. அதுக்கு என்ன போட்டுக்கோ. எவ்வளவு? 300. 300? ஏன் ரொம்ப கம்மியா இருக்கா? 500 போட்டுக்கோ. 500 போட்டுக்கோ. என்னது என்னது சார்? என்ன சார் இது? கரண்ட் கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து நான் இந்த கம்பெனில வேலை செய்யறேன். என் சம்பளம் 50க்கு மேல ஏறல. நேத்து வந்து இந்த அம்மாவுக்கு 500 ரூபாய் சம்பளமோ? யாரா அவன் சுத்த கரண்டா இருக்கிறான்? இப்ப லீலாவுக்கு போட்டிருக்க சம்பளம் என்ன உண்மையிலேயே கொடுக்க போறோம்? சும்மா இன்கம் டாக்ஸ்க்காகடா, அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. யாரா இவன்? அது பெரிய பணக்கார விட்டு பொண்ணு. நம்ம சாதாரண கம்பெனி கேவலம் அந்த 500 ரூபாய் பிச்சை காசை வாங்கி அவங்களுக்கு நிறைய போகுது. அவங்க என்னமோ பொழுதுபோக்குக்காக வேலை செய்யறாங்க. சம்பளம் போட்டா அவங்க கௌரவத்துக்கு கம்மிடா. இல்ல லீலா? அப்படியா? அது சரி சார். என்னத்த இருந்தாலும் இந்த புய் கணக்கு எழுதுற சமாச்சாரம் எனக்கு பிடிக்கல சார். ஆமா, எனக்கு கூட பிடிக்கவே இல்லை. நீ சொல்லும் போதே எனக்கும் பிடிக்கல. என்னமோ நீ சொன்னியேன்னு நான் சரின்னு சொன்னேன். அப்ப சரி, கொடுக்காத பணத்தை எதுக்காக கணக்குல எழுதுவானே? இல்லை, லீலாவுக்கு சம்பளம் இல்லை. நீ போ, நீ வேலையை பாரு லீலா. கைய எப்படி கொண்டா? என் கை என்ன எதுவா பஞ்சு மாதிரி இருக்கும் நினைச்சிய? வேலை செய்த கை கொஞ்சம் பரபரன்னு இருக்கும். பரவாயில்ல கொண்டா. என்கிட்ட மரியாதையா நடந்துக்க. இல்ல என்ன அதற்ற நீ ரொம்ப மரியாதைக்காரியா? அன்னைக்கு இந்த சமயக்கார பையனோட விளையாண்டுட்டு இருந்தீங்க நீ. ஏன் இப்படி அபாண்டமா புடுகுற? அடாத கண்ணம்மா, தெரியாதனமா சொல்லிட்டேன், கோச்சுக்காத. இந்த பாரு, என் மனசுல ஒண்ணு இல்லை. உன் மனசுல மட்டுமா? உன் தலையிலயே ஒண்ணு இல்லைன்னு நல்லா தெரியுது. சாவா சாவா சாவா. ஏண்டா, நான் சமயக்கார பயல. அவளை இங்க வேலைக்கு வச்சிருக்கிறா, நீ லவ்வர் இருக்கா? லவ்வ என்ன லீலா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஓ, மணி 6 ஆகுதே, இன்னும் நீ வீட்டுக்கு போல? இதோ. சரி வா, உன்னை வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுட்டு நான் போறேன். பரவாயில்ல பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் போய்க்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல, நான் போற வழி தான், உன்னை விட்டுட்டே போறேன். டேய், ஷாப்பை க்ளோஸ் பண்ணு, டைம் ஆச்சு. யாரது? யாரது? யாரோ ஓடி வந்த மாதிரி.
என்னப்பா விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா. சும்மா இரு. இப்ப ஐயா அந்த பொண்ணு கூடவே சுத்தி எடுத்துறாரு. நீயே பாத்துட்டியா? என் கண்ணால பார்த்தோம்னா அது இன்னைக்கு நேத்தா நடக்குது. அது எவ்வளவு நாளா நடக்குது? சும்மா சொல்றாங்க. ஒண்ணு இல்லைங்க. டேய் நீ சும்மாறா. நீ ஐயா ஆள் இல்ல. அவன் நேரா பார்த்தவன் சொல்றான். அப்படியா செய்தி? சரி சரி, உங்க வேலையை போய் பாருங்க. ஏண்டா நீ நிக்கிற? ரொம்ப நாளா இல்லைங்க, இன்னைக்குதான். இன்னைக்குதானா? வரட்டும், பேசிக்கிறேன். போடா, இப்படி உட்காருங்க. விளையாட்டெல்லாம் முடிஞ்சாச்சா? அடா கொஞ்சம் சும்மா. ஓஹோ, அதுக்குள்ள போயிடுச்சேன்னு கவலையாக்கும். பின்ன இருக்காதா? விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே. ஆமா ஆமா ஆமா, பாதியில போயிட்டா கவலையா தானே இருக்கும். நீ பாத்தியா? இந்த கன்றாவிய நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். கன்றாவியா? ஓடி போயிருச்சே, அது ரொம்ப அழகு. அப்ப இருக்கிறது மட்டமா? மட்டம்னு சொல்லலையே, அது மாதிரி இல்ல. ஆஹா, ஓடி போயிருச்சே. ஐயா, நான் வேணா போய் வர சொல்லட்டுமா? வர சொல்லட்டுமா? ஓய், வர வர உம்ம புத்தி ரொம்ப மட்டமா போகுது. என்ன இன்னைக்கு சேஞ்ச் ஆயிட்ட? நீ அங்க சேஞ்ச் ஆயிடுச்சுல, அப்புறம் இங்கேயும் சேஞ்ச் ஆக வேண்டியதானே? என்ன உன் பாட்டுல கடகடான்னு பேசிக்கிட்டே போறேன். கடகடான்னு ஒண்ணு பேசல, உண்மையை தான் சொல்றேன். எந்த உண்மையை? அடங்கப்பா, பெரிய ஆளுப்பா நீ. நீ நான் சொல்லிட்டேன். நீ நீ நீயா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. நீ 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 புருஷனை பார்த்து நீங்கிற. எங்க இன்னொரு வாட்டி சொல்லு. நீ ஐயோ, அது சமாதானம் ஓங்குங்க. சமாதானம் ஓங்குங்க. ஓஹோ, சமாதானம் ஓங்குகவா? ஆமா, வச்சு சமாதானம். சாந்தமா சரிதான். இப்படி வா, உட்கார் வந்து. அந்த பொறா கொண்டாந்து உட்கார வச்சுக்கோ. என்ன இது மாதிரி? அதுதானே புரியல. உலக சமாதானத்துக்கு நான் பொறாவை வாங்கிட்டு வந்தா அது ஊட்டு சண்டையை வளர்த்துருச்சே. சரி, இதை கொண்டாங்க மாட்டு. அப்போ இப்படி திருப்பி மாட்டிருக்கா. சண்டை ஓங்குக, சண்டை ஓங்குக. நீ எழுதுனியா? அடிடா, அடி அடி அடி. அப்பா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன்ப்பா. சரிம்மா. ஏம்மா ராணி, முதலாளி தங்கமானவர் சொல்லிட்டு இருந்திய, இன்னைக்கு தேதி என்ன ஆச்சு? வர பால்காரன் தயிர்காரருக்கெல்லாம் பதில் சொல்றது யாரு? சம்பளம் இன்னைக்கு கொடுத்துருவாருப்பா. என்ன கொடுப்பாரோ போமா. சம்பளம் என்னதுன்னு தெரியாம வேற செய்யற வேலைக்கு இன்னைக்கு தான் காதால கழிக்கிறேன். இல்லப்பா, இன்னைக்கு கட்டாயம் வாங்கிட்டு வரேன். பத்துமாப்பா? வேலைக்கே போயிட்டு வாமா. யாரது? லீலாவா? என்ன லீலா, இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்ற? ஒண்ணுமில்ல, இன்னைக்கு டேட் ஒண்ணு இல்ல, அதனாலதான் கொஞ்சம் லேட். ஓ ஆமா ஆமா, பால்காரன் தயிர்காரன் இந்த சர்வன்ஸ் இவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும்னு இல்ல, அதனால இருக்கும். கரண்ட் வாழ்வை அப்படி அலட்சியமா வைக்காது. இதோ நான் ஒருத்தி 200 ரூபாயை எங்கே அலட்சியமா காணாம எடுத்துட்டு வீட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறேன். அது மாதிரி நீயும் இதை போட்டு உடைச்சிட்டு முதலாளிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு முழிக்காத. ஆமாடா, வாழ்வு ரொம்ப காஸ்ட்லி, போட்டுக்கிட்டு உடைச்சு தொலைக்காத. அப்புறம் நம்ம நாடகத்துக்கு ஹீரோயின் கிடைக்காம அலையிறமே, அது மாதிரி வாழ்வுக்கு அலைய வேண்டி வந்துடும். உங்க நாடகத்துக்கு இன்னும் ஹீரோயின் கிடைக்கலையா? இல்லையே சார். நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சுக்காதீங்க. நீ ஏன்டா கோச்சுக்கிற? என்ன சமாச்சாரம்? இல்ல சார், நம்ம லீலா அம்மாவே கதாநாயகியா ஆக்ட் பண்ணா என்ன? சச்சா நல்லா இருக்காது. ஏன் சார், ஆக்ட் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் அத சொல்லலடா. லீலா ஆக்டே பண்ண வேணாமே, சும்மா அப்படி ஸ்டேஜ்ல வந்து நின்னா போதுமே. அப்புறம் என்ன சார், ஆக்ட் பண்ற மாதிரியே இருக்கும். அது பெரிய இடத்து பொண்ணு, நம்ம சும்மா அப்படி டிராமாவுல ஆக்ட் பண்ண கூப்பிட்டா அவங்க வீட்டுல ஏதாவது. இல்லையே, நான் இங்க ஸ்கூல்ல எல்லாம் கூட நடிச்சிருக்கேனே. ஸ்கூல்ல யார் வேணாலும் நடிக்கலாம், அது ஒரு பெரிய காரியம் இல்ல. குழந்தைங்க கூட தான் நடிக்குது. ஆனா உண்மையான டிராமாவுல நடிக்கணும், அப்பதான் அதோட கஷ்டம் உனக்கு விளங்கும். ஆனா கரண்ட் லீலா நம்ம நாடகத்துல நடிக்கிறேன்னு சொன்னா அவங்க வீட்டுல அது இஷ்டத்துக்கு விரோதமா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன லீலா? இல்ல. அப்ப நாம நாடகத்துக்காக தேடி தேடி அலைந்த கதாநாயகி கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு. என்ன லீலா, உனக்கு சம்மதம் தானே? முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். ஆமா, முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அதெல்லாம் சும்மா. நானும் காலம்புற 7 மணில இருந்து தேடி அலைஞ்சுகிட்டே இருக்கேன். காணாம போன பணம் கிடைக்கவே இல்லை. பணம் காணாம போச்சா? எவ்வளவு? 200 ரூபாய். சும்மா 200 ரூபாய் தானே?
டோன்ட் வரி, நான் கொடுக்குறேன். நான் கொடுக்குறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். 1 2 200 ரூபாய் இல்ல, எனக்கு வேண்டாம். பரவாயில்ல, வச்சுக்கோ. அட லீலா, சும்மா வச்சுக்கோ. காணாம போன விஷயம் வீட்டுக்கு தெரிய வேணாம். வச்சுக்கோ. இது என்னது? கதாநாயகி பாடம். இத படிச்சுக்கோ. அது பணம், இது பாடம். அத வச்சுக்கோ, இத படிச்சுக்கோ. இது அகல்யா பாடம். நாளைக்கு ஒத்திகை இருக்கு, நல்லா படிச்சுக்கோ. கவலைப்படாதே அகல்யா, என்னை தெரியவில்லையா உனக்கு? நான் தான் சூடப்படாமல் கிடந்த இந்த சுந்தர ரோஜாவை தேடி ஓடி வந்த தேவராஜன், இந்திரன் என் பெயர். இந்திரன்? ஆமாம், அமரர் தலைவன், ஐராவதமுடையோன். அக்கிரமக்காரன். அட பாவி, அழியாத என் கற்பை அழித்து விட்டாயே. அபலைகளின் கற்பை சூறையாடுவதுதான் அமரர்கோனுக்கு அழகோ? நீதான் தேவாதி தேவனோ வீராதி வீரனோ? ஐயோ, நான் ஏமாந்து கணவனை போல் வேஷம் போட்டு என்னை ஏமாற்றி விட்டான் இந்த காதகன். அட கடவுளே, கற்பரசியை ஏமாற்ற வந்த இந்த கபட நாடகதாரியின் வேஷம் உன் கண்களுக்கும் தெரியவில்லையா? கற்பரசியான உன் கண்ணுக்கே தெரியாத போதும் வேறு எவர் கண்ணுக்குத்தான் தெரியும்? போனதெல்லாம் போகட்டும், உங்கொடியே இப்படி வா. மறுபடியுமா? அட மகா பாதகா, அடுக்குமா இந்த அக்கிரமம்? சார், என்ன சார் இது? இந்த அம்மா ஒத்தியிலேயே சுயம் பேசுறாங்க. இதெல்லாம் பாடத்திலேயே இல்லையே சார். நீங்க வாங்க சார். உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு இந்த நாடகமே பிடிக்கல. அகல்யா வேஷம் என்னால போட முடியாது. அப்போ ஒண்ணு செய்யி, முனிவர் வேஷம் நீ போட்டுக்க, அகல்யா வேஷம் நான் போட்டுக்கிறேன். ஜனங்க தியேட்டர்ல என்ன போடுவாங்க தெரியுமில்ல? அது நீ சொல்லித்தான் தெரியணுமா? சரி லீலா, இந்த அகல்யா நாடகத்தை இதோட நிறுத்திடுவோம். வேற புது நாடகம் நடத்துவோம். என்ன நாடகம்? ஆசிய நாடகம் நடத்துவோம். படுக்க புரட்சி நாடகம் நடத்தலாம். அப்ப அகல்யா அவதான் கல்லாயிட்டாளா? அப்ப நான் மிதிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. இங்க நாடகமே ஸ்டாப். ராமர் வந்துட்டாரு சாப விமோச்சனம் பண்றதுக்கு. லீலா வா, உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். எல்லாம் எடுத்து வைங்கடா. ஆமா லீலா, நானும் இத்தனை நாளா பாக்குறேன். ஒரு நாளாவது உங்க வீட்டுக்குள்ள என்ன கூப்பிடுறியா? ஏன் வாங்கல? உங்களை எல்லாம் சும்மா கூப்பிடலாமா? ஏதாவது விருந்து ஏற்பாடு பண்ணி அப்புறம் என்ன கூப்பிடணும்? எஸ் எஸ், கரெக்ட் கரெக்ட். அப்ப நான் வரட்டுமா? தேங்க்ஸ். Stop!
அந்த இங்க யாராவது ஓடுறத பாத்தீங்களா? பாக்கலையே. பாக்கல போங்க போய் படுங்க. அங்க பின்னால சமயக்கட்டு போயிடணும். போங்க. என்னப்பா என்ன நடந்தது? அந்த ராஜாவை நீங்க வர சொன்னியா? ராஜா சொல்லியா? சொல்லலையா? வந்துட்டானே. எங்க? இங்க வந்துட்டான். எப்போ? மெத்தையில இருந்து ஓடி வந்தா நான் பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். அவனை விடக்கூடாது. போச்சு நீ போய் அவனை புடிச்சு கொன்னு கொன்னு பாத்துறங்க. கொன்னு முடிவுதான். சமாதானத்தோட கொல்லு புடிச்சு கொண்டாயிருக்காங்க. இது என்ன? இது நான் வாங்கி கொடுக்கலையே. எப்படி வந்தது? உடனே நான் வாங்கலையே. ஓஹோ, இவ்வளவு தூரத்துக்கு முத்தி போச்சா? அமைதியா இருந்து ஆளை கையும் களவுமா பிடிக்கணும். தண்ணிக்குள்ள மீனை பாக்குறான், அத போலவே சப்பரம் செய்யறான். ஆகாயத்துல கருடனை பாக்குறான், அத போலவே ஆகாய விமானம் செய்து பறக்க விடுறான். வேப்ப மரத்தை பாக்குறான். என்ன சார் இது? ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? நம்ம படுக்க பரீட்சை நாடகம் இல்ல, அத அப்படியே மரணம் செய்துகிட்டு இருந்தேன். மரணம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா? எப்பா, படுக்க புரட்சி நாடகம் நடத்துறதுக்குள்ள உண்மையிலேயே புரட்சி நடந்து போச்சு. என்ன சார் சொல்றீங்க? நம்ம லீலா இருக்காள, ஆமா. நேத்து ஒரு சேலை பாக்கெட்டை என் கார்ல மறந்து வச்சுட்டு போயிட்டான். அத கொண்டுட்டு போய் அவ வீட்டுல கொடுத்துடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனா, அது லீலா வீடு இல்ல, சமரசத்து வீடு. நான் பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டிருக்கேன் பாரு. எனக்கு தான் தெரியும் சார். நான் சந்தேகப்பட்டேன். என்ன? அது சரியா போச்சு. என்ன அது? ஏன்னா பணக்கார பொண்ணா இருந்தா இந்த மாதிரி வேலைக்கு ஏன் சார் வர்றாங்க? அதுக்குள்ள அறிகுறி கொஞ்சம் கூட இல்லையா அவங்க கிட்ட? இப்ப நீ சொன்ன பாரு, இத நான் சொல்லலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ சொல்லிவிட்ட. லீலா வரட்ட எல்லாத்தையும் கேட்டுப்படுறேன். அவசரப்பட்டு ஏதாவது கலாட்டா பண்ணிடாதீங்க. ஏன்னா அவங்கதான் நாடகத்துல கதாநாயகி வேஷம் போடணும். அதை ஞாபகத்துல வச்சுங்க. நான் நினைக்கிறேன் நீங்களே ஒருவேளை வீடு தவறி போயிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். டேய், இன்னைக்கே சமரசம் வீட்டுக்கு போய் நேத்து நான் தவறி உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கணும். அது கரெக்ட். அத முதல்ல செய்யுங்க. தம்பி வாங்க வாங்க. வணக்கம். முன்னாடியே வரேன்னு சொன்னீங்க. நல்ல வேளை எப்பாவது வந்தீங்க. உட்காருங்க. முருகா, காபி கொண்டு வா. இல்லீங்க, பரவாயில்லைங்க. நான் காபி வரும்போது தானுங்க சாப்பிட்டுட்டு வந்தேன். நான் இப்போ இங்க வந்தது, அதாவது நேத்து நான் இங்க வர்றதுக்கு வரும்போது அந்த நாய் என்ன அப்ப நேத்திக்கு வந்துட்டு நாய்க்கு பயந்து போயிட்டீங்களா? பரவாயில்ல, உட்காருங்க. இல்லீங்க, நீங்க ஒண்ணும் என்ன வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தான். அந்த நாய் கடிக்காது, சும்மா குலைக்கும். ஐயோ இல்லையே, அந்த நாய் என்ன கடிக்க வந்ததுனால தானே நான் அங்கே இங்க ஓடி சுத்தி போயிட்டீங்களா? ஐயோ, நீங்க ஒண்ணுக்கு பயப்பட வேண்டியதில்லை, நேரா வந்துட வேண்டியதுதான். சார் வந்துட வேண்டியதான். வணக்கம் சார், வச்சுக்க. நேத்து ராத்திரி இந்த நாய் கடிக்க வந்து. இப்பதானே சொன்னேன் அந்த நாய் கடிக்காதுன்னு. ஆமா, நீங்க புது நாடகம் நடத்த போறதாக நான் கேள்விப்பட்டேனே. ஆமாங்க, அகல்யா நடத்தலாம்னு இருந்தோம். அது சரி, அகலிகா தானே? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் நாடகம். நல்ல நாடகம் நடத்து, நல்ல நடத்து. அவளே அகலிகா போட்டுக்கோ. அவரு கௌதம முனிவர் போட்டுக்குவாரு. ஆமா, அப்புறம் நீ இந்த நாடகம் முடிஞ்சது. சரி, முடிஞ்சு. என்ன சார் ரொம்ப கோபமா இருக்கீங்க? என்ன கோபம்? நான் கோபிச்சு என்ன? இல்ல இல்ல, அவரு சமாதான கமிட்டிக்கு மெம்பர்ல, அவர் அப்படிதான் பேசுவாரு. நீங்க சொல்லுங்க, என்ன நாடகம்? ஏதாவது சமூக நாடகம் ஒண்ணு நடத்தலான்னு. நீங்க அதுக்கு கண்டிப்பா வருவேன். சரிங்க சார், நீங்களும் அதுக்கு அங்க சொல்லிட்டேன். போறோம். அப்போ நீங்க கோச்சுக்க கூடாது. என்ன கோபம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அப்போ இது சந்தேகம் தான்.
என்னடா சந்தேகம்? நம்ம கண்ணு மாடு போட்டிருக்குல்ல. கண்ணு மாடு போட்டிருக்கா? கண்ணு பல வீசுது. பல இல்லீங்க, நம்ம மாடு கண்ணு போட்டிருக்குல்ல, அது புழைக்கிறது சந்தேகம் தான் சொல்றேன். எப்படிடா புழைக்கும்? மனுஷன் நல்ல புத்தியோட இருந்து மாடு வாங்கிட்டு வந்தால. ஆமா. ஏய், பொம்பளை நல்ல புத்தியோட இருந்து அதை பாதுகாத்தால. ஆமா. பொம்பளை புத்தியோட தான்டா இருக்கா. புத்தியோட இருக்காளா? இல்லையா? இல்லை இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். அங்க வச்சிருந்தேன், அது எங்க? அதே கேக்குறீங்க? அவதான் வரலையே. ஓஹோ, நீங்களே கொண்டு கொடுத்துடலான்னு கேக்குறீங்களா? என்ன அவகுபான்னு உளற? என்ன உளறேன்? உண்மையதான் சொல்றேன். மனுஷன் நல்ல புத்தியோட இல்லைங்கிறதுக்கு நான் ஆதாரம் காட்டுறேன். நான் சொன்னதை மட்டும் மறந்துடாத. இந்த ராஜன் கூட சேர்ந்து படுக்க புரட்சி நாடகத்துல நடிச்ச அப்புறம் நாடகமே நடக்க முடியாதபடி நான் புரட்சி பண்ணிடுறேன். நடிக்கவே மாட்டேன். நீங்க சொல்லும் போது நடிப்பேனா? உங்க மேல ஆணையா சொல்றேன், நடிக்க மாட்டேன். போதுமா? பாபாஷ் ராணி, நான் வரட்டுமா? லீலாம்மா, யாரோட பேசிக்கிட்டு இருந்தீங்க? அப்பாவுக்கு தெரிஞ்சவர். ஆமா. படுக்க புரட்சி நடக்க போகுதான் படுக்கை புரட்சி. நம்ம ஆட்கள்லாம் ரெடியா இருக்காங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நாடகத்துல முக்கியமான கட்டம் வரும்போது நீங்க ஆரம்பிச்சிருங்க கலாட்டாவை. பத்தி கவலையப்படாதீங்க ஜமா, எங்க பாத்துக்கிறோம். என்கிட்ட நாடகத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நடிக்க போறான். நாடகம் நடக்கிறத பாத்துறேன் நான். மறுபடியும் எங்க ஓடுற லீலா? அட நில்லு, சேரு, அட சேரு, சேரு சேரு, லீலா ஓடாத. லீலா 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 லீலா, பயந்துட்டியா? எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் பிடிக்கவே இல்லை. எது நாடகம் நடத்துனீங்களே அது? ஓஹோ, நம்ம படுக்க புரட்சி நாடகத்துல கலாட்டா நடந்துச்சு பயப்படுறியா? இதெல்லாம் சகஜம் லீலா. உங்களுக்கு சகஜமா இருக்கலாம், எனக்கு சங்கடமா இருக்கு. அந்த கலாட்டால கல்லோ கம்போ தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் ரத்தம் வந்திருக்கும், அவ்வளவுதான். லீலா, இப்ப நம்ம நாடகத்துல எல்லாம் கலாட்டா பண்றாங்களேன்னு பயப்படுறியா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட மாட்டேன். இந்த உடம்பு எவ்வளவு தியாக தழும்புகளை ஏத்துக்கிட்டு தெரியுமா உனக்கு? இப்படித்தான் கல்லால் அடிப்பான், கம்ப தூக்கி தலையில போடுவான், காட்டாறு குறுக்கிடும். இதெல்லாம் காதல் பாதையில சகஜம். என்னன்னா என்ன பாதை? பாதை என்னடா இது? உபாதை பாதை, பாதை கலைப்பாதைன்னு சொல்ல வந்தேன். அது குளூர்ல வாயி குழி அப்படி வந்துருச்சு. பரவாயில்ல பரவாயில்ல, திருமணம் செஞ்சுக்கின்னு. இல்ல, தீர்மானம் செஞ்சுக்கின்னு நம்ம நாடகத்துல நடிக்கிறது இல்லன்னு தீர்மானம் செஞ்சுக்கின்னு தீர்மானம் செஞ்சுக்குவோம். ஐயோ, ரொம்ப நஞ்சு புட்டிய குளூர்தா. ஐயோ, ஃபீவருக்கு வேற அட்டாக் பண்ண போகுது. நான் ஒரு புடவை கொடுக்கறேன், கட்டிக்கிறியா? எங்க இருக்கு புடவை? உனக்கு நாக்க வயிற்ற கிழிச்சு கூட புடவை எடுப்பனே. ஒரு புடவை நனையாம இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புடவை தானே கொண்டு வந்தேன். பரவாயில்ல, எனக்கு தலைவாணி இருக்கு. அமைதி அமைதி அமைதி. குழந்தைகள், பெண்கள், நீங்கள் அப்படி ஒன்றோட ஒருத்தர் நசுங்கி கும்பமேளா ஆயிடக்கூடாது. அமைதி அமைதி. தாந்தான் தாந்தான். இப்ப மட்டும் வாங்கணுமா நானு? அமைதி தோழர்களே, அமைதி நண்பர்களே, அமைதி 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 அமைதி. அதனால இது கூடாது. இது இது ரொம்ப தப்பான காரியம். தைரியம், அமைதி அமைதி. இந்த இப்பதான் தைரியத்தை கைவிடப்படாது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்
அச்சமில்லை அச்சமில்லை லீலா லீலா குளிர் அடிக்குது இல்ல? உனக்கு குளிருது இல்ல? எனக்கு குளிருது. என்ன பயப்படாத பயப்படாத. இது என்னன்னு தெரியாது உனக்கு? இதுதான் நம்ம இது இல்ல, நம்ம இது எது? அதுதான் வாயில இருக்குது, வெளியே வர மாட்டேங்குது. துப்பிடுங்க. அதான் லவ் மீட்டர். லவ் மீட்டர் காதலை காட்டும் கருவி அது. இது வந்து யாருக்காவது மனசுல களங்கம் இருந்தா வாயில கைய வச்ச உடனே டக்குன்னு கடிச்சுடும். களங்கம் இல்ல சும்மா விட்டுடும். நீ கைய வைய பாக்கலாம். நான் மாட்டேன். அப்ப உனக்கு களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் இருக்கு. களங்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப களங்கம் இல்ல. அப்ப உனக்கு களங்கம் இல்ல. எனக்கு மட்டும் என்ன? எனக்கு களங்கம் இல்ல. இதோ பாரு, நான் கைய வைக்கிறேன். லீலா லீலா, மீன் பாத்தியா? மீன் எங்க? உன் கண்ணுல. சரி சரி நிறுத்துங்க. உங்க போக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு. என் போக்கு புரிஞ்சு போச்சா? உன் போக்கு தான் எனக்கு இன்னும் புரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது. என்னது? ஒண்ணுமில்ல. அன்னைக்கு அந்த சேலை ஜாக்கெட்டு பாக்கெட்ட நீ மறந்து என் காரில வச்சுட்டு போயிட்டியா? நான் அதை எடுத்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தேனா, வந்து பார்த்தா திடீர்னு சமரசம் வீடு. ஆமா, அங்க இருந்த நாய் கூட என்ன துரத்துன்னு துரத்தி நான் ஓடு ஓடு ஓடி 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 கடைசியில எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு சமரசம் வீட்டுக்குள்ள போயிட்டீங்களா? உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடாது. அங்க போனது இல்லாம அந்த பாக்கெட்ட அந்த அம்மா ரூம்குள்ளேயே போட்டுட்டு போயிட்டேன். ஆமா ஆமா, அந்த அம்மா கூட கொடுத்தாங்க. ஆமா, நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே, நான் கொடுத்ததா கொடுத்துருப்பாங்களே. சரி சரி போலாம். குளிரும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமா ஆமா, குளிர் குறையத்தான் செய்யும். ஏன்னா வார்த்தையில சூடு ஏறுது இல்ல. சரி சரி போலாம். ஆமா, கொஞ்சம் பேசிட்டு போலாம். லீலா, இந்த பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் நடந்துகிட்டீங்கன்னா அப்புறம் நான் வேலைக்கே வர மாட்டேன். எங்க வீட்டுல அனுப்ப மாட்டாங்க. ஐயோ, வேலைக்கு வர மாட்டியா? அப்போ இதோட நிறுத்திட்டேன். நீ போ, இன்னைக்கு இதோட போதும். மொள்ள மொள்ள மொள்ள. பாபுவா? ஏன் பாபுவா இந்த நிலைமை இப்படி ஆகி போச்சு? எதுக்காக அந்த வீட்டு மேல ஏறின? நிறுத்த. வீட்டு மேல ஏறது, சோறேறி குதிக்கிறது, அதெல்லாம் உன்னுடைய பழக்கம். நீ என்ன சொல்ற? என்ன சொல்லணும்? அன்னைக்கே எங்க வீட்டுக்குள்ள திருட்டுத்தனமா உள்ள வந்த. அதுவா? அட நாய். நாயா? பாபு. பாபுவா? நாயா? பாபு. என்ன பாபு? என்ன பாபு? பாபு பாபு மகா யோகிய நீ. பாபு பாபு என்ன? நான் இப்போ உன்னை என்ன சொன்னேன்? என்னம்மா அது? ஒண்ணு இல்லப்பா, யாரோ 2 பேர் தெருவுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சகஜம்தாம்மா. யாராவது போக்கிரி பசங்க குடிக்க தெரியாம குடிச்சிட்டு உருளுவாங்க. இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு நேராவே சண்டை போடுறாங்க. நம்ம வீடு என்ன சப் இன்ஸ்பெக்டர் வீடா? அவங்க பாட்டுக்கு போட்டுக்கிட்டோம். நீயும் அங்கெல்லாம் போற, போய் படுத்து தூங்கு. ஏண்டா, நான் உன்னை வீட்டு மேல ஏற வேணான்னு தானே சொன்னேன்.
அது ஏதாவது கிட்டதையா என்ன அடி இங்க கடி தம்பி கடிச்சிட்டு போயிட்டாங்க தூக்கு என்ன கொஞ்சம் தூக்கு கடி கடி தகை 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 புடி புடி தூக்கு தூக்கு என்னடா நீ ஆம்பளை போய் தூக்குறா தம்பி தம்பி ரொம்ப டயர்ட் இருக்கு கொஞ்சம் தண்ணி கூட இங்க கொண்டார கொஞ்சம் தண்ணி தண்ணி தம்பி வீட்டுக்குள்ளே வந்துட்டியா? யாரு என்ன? யாரோ ஒரு பாவி பையன் இவரை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான். ரொம்ப கலப்பா இருக்கான். கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டாருப்பா. சரி சரி, சீக்கிரம் தண்ணி கொடுத்து வெளியா இருக்கு. ஏன் பொம்பெல்லாம் விலைக்கு வாங்குற? சரி சரி உட்காருப்பா. அடி பலம் தானா ஐயா? அடி ஒண்ணும் இல்ல, கடி தான் கொஞ்சம் பலம். கடிச்சு விட்டானா? ஐயோ பாவம், இந்த காலத்துல நாய் கூட பல்ல உபயோகிக்கிறது இல்ல. மனுஷன் தான் ரொம்ப கெட்டு போயிட்டான். ஆமாங்க, பசங்களுக்கெல்லாம் சோறு கிடைக்கலன்னா மனுஷன் தான் கடிப்பான். இந்தாப்பா தண்ணி. ஐயா, இது என்ன தண்ணியில? பூச்சி பூச்சி. பூச்சியா? என்ன பூச்சப்பா? அது தெரியலையே, முகத்தை காமிக்க மாட்டேங்குதே, ராத்திரி வேலையா இருக்கிறதுனால. அது அதே பார்த்து சாப்பிடு. பார்த்துதான் நானு. என்னது? கன்றி. அந்த கறிக்கும் போய் மருந்து போட்டுக்க. இங்க பாப்பா, கைக்கு மருந்து போடுறேன். போப்பா போய் போட்டுக்க. பாம்பு பல்ல விட மனுஷன் பல்லுக்கு தான் விஷம் அதிகம். என்ன பண்ற? தம்பி, சண்டையில எப்படி நாக் அவுட்? யாரு கொடுத்தது? அவன் கொடுத்தான், இத வச்சிருக்கானே. ஆமா தம்பி, நீங்க 2 பேரும் தான் இந்த வீட்டுல தனியா இருக்கீங்களா? ஆமா. தனியா இருக்கீங்களா? உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல போல இருக்க. உனக்கு எப்படி தெரியும்? அது எனக்கு எப்படி தெரியும்? அது ஆம்பளை எல்லாம் கழுத்துல தாலியா போட்டுட்டு இருப்பாங்க. நீ பார்த்ததும் கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்க. ஆம்பளை ஏன் தம்பி இவ்வளவு நீளம் வளர்த்திருக்க? இதுவா, இது ஒரு வேண்டுதல். வேண்டுதல்? இதுதான் வழி, போயிட்டு வா. இனிமே வெளியே கிளம்பும் போது துணையோட கிளம்பு. அந்த துணையும் ஒன்ன மாதிரி துணையால கிடைச்சா நல்லா இருக்கும். வணக்கம். மங்களம் டாக்டர். தம்பி பெரியவரே. என்னப்பா? நான் போயிட்டு வர்றேன். உங்களோட உதவிக்கும் உங்க பிள்ளையோட உதவிக்கும் ரொம்ப நன்றி. வர்றேன். என்ன புள்ளையா? பொண்ண போய் புள்ளன்றானே. ஒருவேளை இவனும் என் மாதிரி ஒரு குருடனா இருக்க. முதலாளி என்ன காணாம? ஏன் லீலா, எனக்கு ஆயுஷ் 100 போல இருக்கு. என்ன இது கையில கட்டு? கடி. தெரியாதா உங்களுக்கு? நேற்று ராத்திரி நம்ம சாருக்கும் பாபுக்கும் டெரிபிள் ஃபைட். ஃபைட்னா ஃபைட், டைகர் ஓல்டன் ஃபைட். தமிழ்ல சொல்லி தொலையன் சண்டை. பேப்பர்ல ஒண்ணு தேடி வரலையே. சரிதான், இது என்ன உலக மகா யுத்தமா நடந்து போச்சு பத்திரிகையில வர்றதுக்கு? இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் போடுறது கூட பத்திரிகை இருக்கு சார். இப்ப வேணா நான் போய் நியூஸ் கொடுத்துட்டு வரட்டுமா? எப்பா கொஞ்சம் சும்மாரு, அந்த மாதிரி விளம்பரம் நமக்கு தேவையில்லை. ஆமா, பாபு ஏன் உங்ககிட்ட அனாவசியமா சண்டைக்கு வந்தான்? என்ன இப்படி கேக்குற? கடிக்க போற நாயி நான் கடிக்க போறேன்பான்னு சொல்லிட்டா கடிக்குது. ஊர்ல உலகத்துல நடக்கிற சண்டை சச்சரவெல்லாம் காரண காரியத்தோடவா நடக்குது? அத மாதிரி ஏதோ அனாவசியமா சண்டைக்கு வந்தா சமத்தியா வாங்கிட்டு போனான். நீங்களும் அடிச்சுங்க. நான் அடிப்பனா? நான் அடிச்சா தாங்குவானா? உடஞ்சிட மாட்டான். என்னை காப்பாத்துறதுக்காக ஒரு பையன் ஓடி வந்தான். அடிச்சாம் பாரு,
அடி நாடி, உங்க வீட்டடி எங்க வீட்டடி இல்ல, அப்படி அடி. அப்பா பெரிய பைலாம் போல இருக்கு அவரு. பையன், சின்ன பையன். ஆனா அந்த பையனை பார்த்தா பொம்பளைன்னு தான் சொல்லணும். என்னது? அவ்வளவு இழகிய மனசு, அவ்வளவு இழகிய மனசு. பாவம், அந்த பையனுக்கு ஒரு வயசான குருட்டு தகப்பனார். குடும்ப பொறுப்பு பூரா அந்த பையன் தலைமையிலதான் போல இருக்கு. நல்ல வேலை, கடைசி காலத்துல அந்த குருட்டு கிழவனுக்கு ஓரசிய ஒரு ஆம்பளை பையனாவது பிறந்தானே, அதுவும் பொண்ணா பிறக்கானு. ஏண்டா பொம்பளையா பிறந்தா என்ன? பெண்கள்லயே பெரிய பெரிய ராணி எல்லாம் இல்ல இல்ல லீலா? ஆமா. ஜான்சி ராணி, அந்த ராணி, இந்த ராணி. நாலு ரேடியோ வேணும்னு ஆர்டர் வந்தது, எல்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சா? ஆஹா, ரேடியோன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த பையன் செஞ்ச உபகாரத்துக்காக அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்றான்னு ஐடியா பண்ணிருக்கேன். கொடுக்க வேண்டியது. என்ன லீலா, டைம் ஆச்சு, புறப்பட்டியா? ஆமா. போயிட்டு வரட்டும். யாரது? ராணியா? ஆமா. நாடகத்திலே நடிக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன இல்ல நீ? அது வந்து நான் உங்ககிட்ட சரி சரி, நான் வாங்கி கொடுத்த பிரசன்டேஷன்ல இப்பவே திருப்பி கொடு. ஐயோ, அதெல்லாம் நான் உபயோகப்படுத்திட்டேனே. எவ்வளவு விலைன்னு சொல்லுங்க, வாங்கின விலை அப்படியே திருப்பி கொடுத்துறேன். வாங்கின விலையா? இத உங்ககிட்ட நான் அவசியம் சொல்லணுமா? நான் வாங்குவேன் இல்ல திருடுவேன், அதை பத்தி உனக்கு என்ன? கிண்டலா பண்ற? உங்ககிட்ட பணம் வாங்க நான் பிச்சைக்காரனா? மரியாதை நான் வாங்கி கொடுத்த சேலை ரவிக்கு எல்லாம் திருப்பி கொடு. பழைய துணியா இருந்தாலும் பரவாயில்ல, கொடு. பிச்சைக்காரன் இல்லைங்கிறீங்க, ஆனா பெரிய குடுகுடுப்புக்காரனா இருப்பீங்க போல இருக்கு. இந்த கேலி கிண்டல்லாம் ஒரு லவர் ராஜா இருக்கிறானே, அவங்கிட்ட வச்சுக்க. என்னுடைய பிரசன்டேஷனுக்கு பதிலா இப்ப இந்த வலையில திருப்பி கொடு. கொடு. கொடுனா? இந்த தோட்டம் எதுக்காக நான் கட்டி போட்டுக்க? டேய், சமாசம் வீட்டுல இப்படி ஒண்ணு நடக்கக்கூடாதா? போ போ. இது வந்து நீ நாளைக்கு போன மச்சான், ஏன்டா திரும்பி வந்த? ஓடு. ஆமா, நீ இந்த நாடகத்துல பேச இங்க வந்த? ஆமாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு வந்தேன். மண்ணாங்கட்டி, நீ அந்த பையனோட பேச்சுக்கிட்ட நான் பார்த்தேன். ஐயோ, நான் ஒண்ணும் செய்யலைங்க, அவர்தான் என்கிட்ட தகாத முறையில நடந்துகிட்டாரு. இதோ பாருங்க என் கைய. ஐயோ, ஆஹா, இப்படி நடக்குதா? அயோக்கியத்தனத்துக்கு ஒரு அளவெல்லாம் ஆயிப்போச்சு. நான் ஒண்ணு பைத்தியக்காரி இல்ல, ஒண்ணு சும்மா விட போறதில்ல. ஏமா மின்னல் கொடி, மாயப்படி தூரியா மாயப்படி. அந்த பொண்ண பேசி பிரயோஜனம் இல்ல, அவனை கேளு. அவனை கேட்க வேண்டியதான். ஏண்டா, நீ என் கூட பிறந்த தம்பியாடா, இப்படி எல்லாம் நடக்குதே பாத்துக்கிட்டு இருக்கியடா? என்ன கதை? என்ன கதை? தினம் தினம் அவ இங்க வர்றதும், இந்த நந்தவனத்துல ஓடி ஆடி விளையாடுறதும். ஐயோ கர்மம் கர்மம், என் தலையில எடுத்து இந்த கலெக்ட் வயசுல. என்ன அவனை போய் கிளவைங்கிற? அவனை ஒண்ணு சொல்லையா? அவனை ஒண்ணு சொல்ல இல்ல, வேற ஒருத்தர் கிளவை, வேற ஒருத்தருங்க இல்லையா? உங்க தாயா? என்ன என்ன ஆனா செய்களை ஒண்ணு கழட்டுத்தனல்ல. என் புருஷனா கிடைச்சா உனக்கு ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்கு? என்னம்மா இது, நீங்க பாட்டுக்கு எதேதோ பேசிட்டு போறீங்களே. ஓடி வெளியில இன்னொரு முறை இந்த காம்பவுண்டுக்குள்ள கால் எடுத்து பச்சை காலை உடுத்து. காம்பவுண்ட்ல எனக்கும் பாதி பங்கு உண்டு, நீ பாதி வரலாம். நீ உனக்கு இவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா? இவங்கள சும்மா விடக்கூடாது. ஆமா பாபு, இவங்கள ஃபாலோ பண்ணு. இப்பவே ஃபாலோ பண்றேன். அப்ப கொஞ்சம் பணம் வேணும். நான் தர்றேன். சார், என்ன இங்க நிக்கிறீங்க? சும்மா, நான் ஒரு பெரிய துப்பு கண்டுபிடிச்சுட்டு இருக்கேன். நம்ம எலக்ட்ரிக் கடை என்ன ஆச்சு? இது சும்மா டெம்பரரி துப்புடா. அதான பார்த்தேன். எங்க பர்மனண்டா துப்பு போறீங்களாங்கன்னு நினைச்சேன். கரண்ட் நம்ம லீலா இல்ல, லீலா. ஆமா, அவளோட சொந்த வீடு இதுதான். இதுவா? ஆமா. ஐயா,
அவளை பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு நம்ம நினைச்சுக்கணுங்கிறதுக்காக தினம் நம்ம சமரசம் இருக்கார சமரசம் எந்த ரசம்? சமரசம்டா அவர் வீட்டுல இறங்கிக்கிறான். நம்ம காரை எடுத்துக்கிட்டு போனோம்னே நேரா இந்த வீட்டுக்கு வந்துடுறான். இப்பதான் அவளை அங்க இறக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கதான் வரணும் பாக்கலாம்னு நின்னுகிட்டு இருக்கு. சார் அத பாருங்க. ஆமா, என்னடா இது வம்பு? சமரசம் கூட வர்றாரு. ஆமா, சரி சரி வா வா. இதுதான் என் வீடு. இதான் இந்த தெருவிலே குடியிருக்க நீ? ஆமா. போச்சுடா, நீ பெரிய போக்குது கீக்கிரி இருக்கிற இடமாச்சே. நீ வேற தனியா இருக்கிற. ரொம்ப அஜாடி பேக உள்ள இடம். ஜாக்கிரதையா நடந்துக்கோ. வா வா. இந்த லீலாவோட செய்கையை பார்த்தா நானும் ரொம்ப நாளா நோட் பண்ணிட்டு வர்றேன். எல்லாம் வினோதமா தான் இருக்கு. சார் நான் சொல்றேன், இந்த லீலா வினோதத்தை கண்டுபிடிக்காம விடவே படாது. கரெக்ட். இப்ப சமரசம் இங்க வந்துட்டாருல்ல, அவர் வீட்டுல சாந்தம்மா தனியா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லா விஷயமும் வெளிச்சமாயிடும். இவர்தான்ப்பா எங்க கடை முதலாளி. என்ன கடை? வாங்க உட்காருங்க. நான் உட்கார்ந்துட்டேன், நீங்க உட்காருங்க. உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எனக்கும் தான். நீங்க நினைச்சா பார்க்கலாம், என்னால முடியாது. தெரியும் எனக்கு. பிள்ளை சொல்லிச்சுது உங்களுக்கு வயசாயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, வயசாயிட்டாலே கண்ணு தெரியாது, மூளை வெளியிலும் போக முடியல. வெளியே. சரி சரி. உங்க பேரு? என் பேரு சமரசம் சொல்லுவாங்க. சமரசம். ஆமா. உங்க பேரு? ஞானக்கண்ணுங்க. ஞானக்கண். அடா 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 அடா. அது இப்ப வச்ச பேரா இல்ல பெரியவங்க வச்சதுங்க? நல்ல காரணத்தோட தான் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஏதோ உங்க புண்ணியத்துல எங்க குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நான் அப்படி ஒண்ணும் பெரிய காரியம் செஞ்சிருந்தீங்களே. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஏதோ உங்க வீட்டு வாசலுக்கு வந்த பொண்ணு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டீங்களே, அதை சொல்லுங்க. இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, நீங்க தான் ஞானக்கண்ணாச்சே. வேலை கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்துல. அதுல நீங்க கொடுக்குற சம்பளம் 200 ஆச்சு. ஆமா. நானும் கேட்கணும்னு இருந்தேன். என்ன? ராத்திரி டியூட்டி வேறையாங்க? அது என்னங்க ராத்திரி டியூட்டி? அது ராத்திரி இந்த அந்த இது அது இது அதான் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிக்கிட்டனே. என்னங்க? பல்லுல நான் சீவல் போட்டிருந்தேன், அது வந்து மாட்டிக்கிச்சுங்க. வந்துட்டேன். சொல்லுங்க. சொல்றேன். அதான்ப்பா டைப்பிங், பார்சல் பேக்கிங். டைப்பு கைப்பு பார்சல் கீர்த்தல் அப்படிதான். தம்பி, இந்த தாசி அண்ணமா வேஷம் போட்டாளே, அவ யாரு? அத பத்தி சந்தேகப்பட்டு தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு சந்தேகம் தானா? அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே. நம்ம சமரசம் அவர்களுக்கும் அந்த பெண்ணுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டு உண்டு? உண்டு உண்டு உண்டு. அதையே இப்படி பயந்துகிட்டு ஒளிமறைவா கேக்குறீங்க? இல்ல, முதல்ல அந்த பெண்ணுக்கும் உங்க வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்காதுன்னு நினைச்சேன். இப்ப பாக்கும்போது அந்த பெண்ணும் நம்ம சமரசம் அவர்களும் அந்த பெண்ணு வீட்டுக்குள்ள சேர்ந்தாப்புல போறத நான் பார்த்தேன். போனாங்களா? ஆமா சேர்ந்தாப்புல போனாங்களா? ஆமா, பாத்துட்டு தான் வர்றேன். உங்க கண்டாலே பாத்தீங்களா தம்பி? ஆமாமா. தம்பி, நான் சொல்றேனேன்னு நீங்க வருத்தப்பட்டுக்காதீங்க. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்றாரு. இவர் இப்படி எல்லாம் நடக்கலாமா? இவரை நான் எவ்வளவோ நம்பி இருந்தேன். தம்பி, நீங்க தான் எனக்கு கூட பிறந்த பொறப்பு மாதிரி. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, அவரை எப்படியாவது திருத்திடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதுதான் தம்பி, இந்த நாடகாரியோட சேர்ந்துகிட்டு இந்த வயசுல இப்படி எல்லாம் சுத்தலாங்களா? ஐயோ, நீங்க அப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்கம்மா. நான் தான் கண்ணாலேயே பாக்குறேனே தம்பி. அவ தினம் தினம் தோட்டத்துக்கு வந்து போறாளே. கண்ணால் கண்டதும் போய் காதார் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய்மா. ஒன்ஸ் மோர். சார் சார் வணக்கம் சார். வணக்கம். ஒன்ஸ் மோர். என்ன சார், உங்களுக்கு தெரியாததா சார்? எனக்கு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரிய வேண்டி இருக்கு. வேணாம் சார். சொல்லுடா. சரி சார். கண்ணார் கண்டதும் போய் காதார் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய் சார். கண்ணால கண்டதெல்லாம் மெய் தான், ஒண்ணும் பொய்யில்ல. நீங்க வாங்க, நம்ம பேசுவோம். அம்மா, நான் வர்றேம்மா. சார் வர்றேன் சார். ஏமா அப்படி கவலையா இருக்கீங்க? காப்பியாவது சாப்பிடுங்கம்மா. அட நீ போப்பா நீ. முருகா, இப்படி வா, இப்படி உட்காரு. அந்த பொண்ணு விஷயம் சொன்னியே, ஓ, அது ரொம்ப மிஞ்சி போச்சே. இப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கல்யாணமா? ரெண்டாவது கல்யாணமா? இல்லைங்க, அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலீங்களே. எவனுக்குடா?
நம்ம சங்கரம் பயலுக்கு. சங்கரம் பயலுக்கா? நல்ல ஆளப்பா நீ. இவ்வளவு நாள் அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வேற யார பத்தி சொல்றேன்? ஆமா, அந்த பொண்ணு சொன்னியே, அது அது நம்ம வேலைக்காரன் பொண்ணுங்க. இங்க இருக்கால வேலை. ஐயா பொண்ணோட சுத்துறாருன்னு சொன்னியடா. நான் அவனதானுங்க இந்த பய செய்யற தப்ப நினைச்சுக்கிட்டு அவனை ஐயா ஐயா கூட வர்றாங்களே. என்னங்க விசாரணை நடக்குது? இங்க விசாரம் தான் இருக்கு, நைய இல்ல. சரிதான், சரி. நீ போய் சமையல கவனி. சமையல் ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அப்போ கொஞ்சம் போட்டு தின்னு. நான் உன் பேர்ல உள்ள சந்தேகத்தை வாபஸ் வாங்கிட்டேன். நீ அதே மாதிரி செய்ய வேண்டியதானே? என்னது? பாரு, ராஜாவும் நல்லவன், நீயும் நல்லவா, அதே மாதிரி என்னையும் நல்லவேன்னு. ராஜாவும் நல்லவர்ல, நானும் நல்லவர்ல. என்ன முன்னால நினைச்சீங்க பாருங்க, அதே மாதிரிதான் நான். இந்த பாரு, நான் என்னமோ தப்பா நடக்கிறதாக நினைச்சுக்கிட்டு நீ தப்பா நடக்கிற மாதிரி ஆயிட்டு பண்ற. அந்த பொண்ணு இருக்க, அழகான பொண்ணு, கவர்ச்சியானவ, பருவமங்க. அத சொல்லல. இந்த அவ ரொம்ப ஏழை, ஆனா புத்தாலி. புத்தாலி இல்லைன்னா வயசான ஆளை கவர் பண்ண முடியுமா? இது சரிப்பட்டு வராது. எங்கேயோ ஆறு குளம் பார்க்க வேண்டியதான். ஏன் அவளோட நீச்சல் விளையாட்டு நடத்தவா? ஜலக்கிரீட. அக்கா. என்னடா தம்பி? அக்கா, அனாவசியமா எனக்கு அந்த ராஜாவுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டதுனால ஊரு பூரா எனக்கு ஒரே கெட்ட பேர் இருக்கா. அதுக்கு என்ன இப்போ? எப்படியாவது மறுபடியும் அந்த ராஜா கூட சேர்ந்து நாடகத்துல நடிச்சு எனக்கு இருக்கிற கெட்ட பேரெல்லாம் போக்கணும்க்கா. அதுக்கு ராஜா சம்மதிக்கணுமே. யார்தான் சம்மதிப்பா? ராஜா மனசு நோக்கும்படியா என்னென்ன அக்கிரமம் பண்ணிருக்கான் இவன். அதனால இவனே சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன் சேர்த்துக்க மாட்டாங்க? ராஜா நான் என்ன சொன்னாலும் கேட்பார். தம்பி நீ வாடா, நான் சேர்த்து. இந்த வீண் ஜம்பா அடிச்சு அங்க போய் அவமானப்படாத, அவ்வளவுதான். தம்பி, உன்னி அந்த கம்பெனில சேர்த்து, அந்த புண்ணி அந்த கம்பெனில இருந்து விலக்கல, என் பேர் சாந்தம். ஐயோ பொண்ணு பாவம் பாவம். வைக்கிறத பாரு. போயா வாடா தம்பி. வரேன். ஏன் தம்பி, புது நாடகம் என்ன நடத்த போறீங்க? சாக்ரட்டிஸ். ஏங்க அதுல ஏதாவது வேஷம் இருக்குமா? அதுல உங்களுக்குன்னு வேஷம் இல்லைங்க. எனக்கு இல்ல தம்பி, நீங்க ஒண்ணு. எனக்கு என்ன பைத்தியமா வேஷம் போட? அப்படின்னா வேஷம் போடுறவங்க எல்லாம் பைத்தியங்களா? அடட, அது இல்லப்பா, நம்மளாட்ட நாடக பைத்தியம் எத்தனை பேர் இருக்காங்க. அதுதான் தம்பி, நம்ம பாபு இருக்கான்ல, அவன் உங்களோட சேர்ந்து நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். பாபுவா? வந்திருக்கான் தம்பி, உங்களை பார்க்க வைக்கப்பட்டுக்கிட்டு வாசல்லே நிக்கிறான். அப்படியா? பாபு தம்பி வாயா. வா பாபு, சௌக்கியமா? சௌக்கியம்தான். தம்பி, நான் சொல்றத கேளுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுல இருக்கிறத விட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே நடத்துங்க நாடகங்கள். அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேன். நீங்க சொல்லும் போது அப்புறம் என்ன. ராஜா, ஏதோ காலம் ஒண்ணும் சரியில்லை, அதனால உங்ககிட்ட நான் வீணா தகராறு பண்ணிக்கிட்டேன். மன்னிச்சுக்க ராஜா. பரவாயில்ல, எல்லாம் சனீஸ்வரம் படுத்தின பாடு. இப்பதான் 9ஆம் இடத்து ராஜா கிட்ட வந்தாச்சு, எல்லாம் சரியா போயிடும். தம்பி ஒரு விஷயம், அந்த புது பொண்ணு இருக்கே, அது உங்க நாடகத்துல வேஷம் போடுதா? இல்லைங்க, அது சின்ன வேஷம், யாரு வேணாலும் போடலாம். அப்படின்னா நம்ம கீதாவையே போட்டுடலாமே. ஓ, அதனால என்ன, போட்டா போச்சு. கல்லு யாரு? ஆஹா, நீயா? இப்படி வாமா கொஞ்சம். எம்மா வாங்க, வாங்க வந்துரு. வா. என்ன விளையாட்டு? சரிதான், இந்த விளையாட்டு தான் வீட்டுல எஃபெக்ட் பண்ணிருக்குது. ஐயோ, நீங்கன்னு தெரியாம. நல்ல பொம்பளை தான் நீ. அவன் என்னடா அண்ணா அங்க கல்ல போடுறான், நீ என்னடா அண்ணா இங்க கல்ல போடுற. இது என்னது? அவரா? அவர் எங்க கல்லு போடுறாரு? ஒரு பொதுக்கூட்டத்துல கொஞ்சம் வளவளான்னு பேசினேன், அதுக்கு கல்ல தூக்கி போட்டான். அது இருக்கட்டும், இப்போ யாருன்னு நினைச்சு என் மேல கல். என்ன அபிநயம்? கேட்டோம். யாருன்னு நினைச்சு என் மேல கல்ல போட்டேன். வாங்க சார். ஏ மிஸ்டர், இப்படி வாங்க. சார் என்ன சார்? குட் ஈவினிங் சார். அவன் சார் ஏது இப்படி? அது நம்ம இது இல்ல சார், நம்ம இது காத்து அது வாங்கலான்னு வந்த. காத்து இருக்கு, வாங்கலான்னு வந்த. நீங்க எங்க சார் வந்தீங்க? நான் கவலைப்பட வந்தேங்க. படுங்க சார், கவலைப்படுங்க சார். இனி கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் விஷயம் இல்ல, எல்லா விஷயமெல்லாம் நல்லா புரிஞ்சு போச்சு. ஏமா கல்ல இவர் மேலதானே போட்ட?
நீங்க காத்து வாங்கிருக்கு இல்லையா? எஸ் சார், நோ சார். தென்றல் காத்து. என்ன வளர்ற எஸ் சார் நோ சார்? தம்பி எல்லாம் புரிஞ்சு வச்சு. புரிஞ்சு போச்சா சார்? ஆமா. நல்லா புரிஞ்சு போச்சா சார்? அப்ப நழுவிடுங்க சார். நைஸா நழுவிடுங்க சார். ஆமா சார். அப்படியா? இது நைஸா நழுவுற விஷயம் இல்ல. நல்லா சொல்லி போடுறேன். நீங்க 2 பேரும் காதலிச்சாச்சு. ரொம்ப நாள், ரொம்ப நாள். கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. சரி, காதலுக்கும் கல்யாணத்துக்கும் ஊட கேப் இருக்கப்படாது. இப்போ சரியா? இப்போ இன்னொன்னு, ராணிக்கு நான் தான் இனிமேல கார்டியனா இருக்க போறேன். அப்படியா சார்? சரியா? என்னது? அட வந்துட்டியா? நேர பாத்துக்கோ. இப்போ அது உன் சந்தேகம் தொலைஞ்சுதா? ஓஹோ, இப்படியா விஷயம்? நானு வேண்டாம், நீ பேச ஆரம்பிக்காத. பிரசங்கம் வேண்டாம், கல்லு. சரி, இனிமேலையாவது நம்ம சந்தோஷமா இருப்போம். வா அப்பா, வரட்டுமா? சரி சார். சார், சார் அந்த துண்டு. ஆமா சார், அது மறந்துட்டீங்க. ஆமா ஆமா. வா. ராணி, அன்னைக்கு நான் சொன்னேன்ல, ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்ணணும்னு. இந்தா வாங்கிக்கடா தம்பி, வச்சுக்கோ, வீட்டுல போய் கேட்டுக்கோ. என்ன தம்பி? சரிக்கா. திருமணமாகாத பெண்ணே, திருமணமாகாத பெண்ணே, உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே, திருமணமாகாத பெண்ணே. எப்படிப்பா பாட்டு? நல்லா இருக்குமா, நல்லா இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா? ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை. ஏமா? அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது? அப்பா, ஆர்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா? வேண்டாமா. ஓவன் சாத்துக்குடி பிழிஞ்சு தட்டுமாப்பா? எனக்கு வேண்டாமா. ஏன்பா அந்த கோட்டு தச்ச எவ்வளவு நாள் ஆச்சு? ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? குளிர் அடிச்சா தானே போட்டுக்கணும். இப்ப எதுக்கம்மா? இல்லப்பா, நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும். ஏந்திரிங்கப்பா, இந்தாங்க போடுங்க. இந்த கை ஆஹா, இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு. என்னது ராணி, நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு. என்னப்பா? ஒண்ணும் இல்ல, நீ சிறுசா இருக்கும் போது ஏதாவது டிராமா சினிமாவுக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன். அது மாதிரி இப்ப ஏதாவது. போங்கப்பா. கோச்சிக்காதேம்மா. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறது இல்ல. என்னம்மா அது? கேளு. சும்மா கேளம்மா, என்ன வேணும்? அப்பா, ஏன்பா இப்போ ரேடியோவுல பாட்டு கேட்டோமே, அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லது தானே? ஆமா, அதுக்கு என்ன? உங்க மகளும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டா கோபிக்க மாட்டீங்களே? என்னம்மா சொன்ன? ஒண்ணுமில்ல, நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமேன்னு நானே ஒரு நல்ல வரனை. என்ன? அட கடவுளே, இது விளையாடி விட்டதா? ராணி, கடைசியில் நீ மோசம் போய் விட்டாயா? இல்லையப்பா, மோசம் போகவில்லை. என் உள்ளத்தில் குடியிருப்பவர் உங்களுக்கு பிடித்தமான உத்தமர். ஏமாந்து விட்டேன். நான் ஏமாந்து போய்விட்டேன். நான் எதிர்பார்க்காத பழி வந்து சேர்ந்து விட்டேன். அப்பா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நேர்மையின் திரு உருவம் அவர். யார் அவர்? என் கடை முதலாளி. அவரா? அன்றைக்கு சன்மார்க்க செயல்களாக பேசினாரே அவரா? அந்த பெரிய மனிதன் பேருதான் சமரசமா? என்னை மன்னித்து விடுங்கள், அவர் இல்லை. உங்களிடம் நான் இதுவரை ஒளித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர். ராணி, அம்மா ராணி, நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனோ அது நடந்தே விட்டது. அப்பா, அணைக்கட்டு வெள்ளத்திலே மிதந்து விட்டது.
பாதுகாப்பு வேறு பருவக்காற்றிலே பறந்து விட்டதம். நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன்? கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா? அது எப்படி தவறாக முடியும்? உன்னை எப்படி நினைக்க விட்டது ஏன் தவறல்லவா? ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள்? மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா. நான் செய்தது தவறுதானா? மனதை திறக்க வேண்டிய அவசியமில்லை. என் பெட்டியை திறந்தாலே போதும். இந்தா, அந்த பெட்டியை தர. ஓம்மா. இல்லை, இல்லவே இல்லை. ராணி விதவை இல்லை. அந்த வைர நிலவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மண்ணை தூவாதே பாபு. ராணி முகராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி பொன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப்புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்லுகிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்புவிக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகளப்பா இவைகள். போதும் பாபு, போதும். தென்றலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் தித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கு என்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், கசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும்? பாபு, ராணி விதவையாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூப்பொத்தும் போய்விடலாம். என் கண்மணியின் இளமைதனை இருதயத்தை விதவை கோலம் விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனே. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தாரக்கள்ளியாக இருக்க வேண்டும். ஆமா, ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லி இருப்பாள். சரிதான் போ. வேதாளம் மறுபடியும் முறுக்கமரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது? நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம். அப்போது புரிந்துவிடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பும் ஆண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலகத்தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காது. ராஜா கூட நான் ஏன் சேர்ந்தேங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஆமா ஆமா, பெரிய ரகசியம். போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் தங்க அப்படி கோவிச்சுக்கிற? உனக்காக வைரம் கொண்டாந்துருக்கிறேன். ஏன் சாப்பிட்டு சாகவா? சாக வேண்டியது நீ நானும் அல்ல, சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் அவன்தான் சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் செத்துத்தான் ரொம்ப நாளாச்சே. இல்லை கீதா, இப்போது ஒரு சாக்ரட்டிஸ் சாக போகிறார். என்ன? ஆமாம், அடுத்து கெடுக்கும் அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது. நாடகத்திலே விஷம் குடித்து சாகும் சாக்ரட்டிஸ் நாடகம் முடிந்த பிறகும் எழுந்திருக்கவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை நாடகமும் ஒரு வழியாக முடிந்தே விடும். யாரு? ராஜாவியா? ஐயோ, அதெல்லாம் கூடாது. அநியாயம், பெரிய பாவம். பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது. பகைவன் ஒழிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது. கீதா, இந்த விஷயத்தை பற்றி நீ யாரிடமும் சொல்லிவிடாதே. நாம் இருவரும் சேர்ந்துதான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சார், சார், டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பில் கொடுக்க சொல்லாமா? என்ன விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா, தண்ணி ஊத்தி கொடுக்கலாமா? விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊத்தி கொடுக்கலாமான்னு கேக்குறேன். அடாடாடாடாடா, ஏன்பா என் உயிரை எடுக்கிறீங்க? பால் வேணாம், தண்ணி வேணாம். எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊத்தி கொடுங்க, செத்து தொலைக்கிறேன். விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது. இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணொருத்தி இது போன்ற முடிவை தேர்ந்தெடுத்தது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படிக்கு அன்புள்ள ராணி. என்னம்மா இது, நாடகத்துக்கு வராம? பாப்பா கரண்ட், நல்ல சமயத்தில் வந்த இந்த கடிதங்களை கொண்டு போய் ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து விடு. நீங்க நாடகத்துக்கு வரலையா? வாங்கம்மா, அருமையா இருக்கு நாடகம். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல.
அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீறல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புனுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே, சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உன்னையே நீ அறிவாய். இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். ஏற்றமிகு ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரடீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால் ஈட்டிய வாழும் தினவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம் அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம் அனைத்துலகும் அடிபணியும் அஸ்திரமா? குமுறும் எரிமலை, கொந்தளிக்கும் கடல், அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரடீஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனிட்டஸ், என்ன சொல்லுகிறேன்? மிலிட்டஸ், நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்குள் அவனை நாம் அழித்து விட வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. சாக்ரடீஸ், நீ கைது செய்யப்படுகிறாய். சாக்ரடீஸ், நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா, ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுதும் விஷம் கொண்டது. கேட்டார் பிணிக்கும் சொற்களால், கேளாரும் வேட்பமொழியும் வார்த்தைகளால் கேடுமொழியும் கருத்துக்களை அள்ளி வழங்கி அரசாங்கத்துக்கு விரோதமாக, ஆண்டவனுக்கு விரோதமாக, சட்டத்துக்கு விரோதமாக இளைஞர்களை தூண்டிவிடும் இழிகுண கிழவன். என்ன சிரிப்பு, என்ன காரணம்? ஒன்றுமில்லை தலைவா, ஒன்றுமில்லை. ஆத்திரத்திலே அனீட்டஸ் தன்னை மறந்து என்னை பார்த்து கிழவன் என்று கேலி செய்கிறான். கேலி செய்கிறான். அதை நினைத்தேன், சிரித்தேன். கடல் நுரை போல் நரைத்து விட்ட தலை எனக்கும் அனீட்டஸுக்கும் இல்லையா சபையோர்களே? என்ன அனீட்டஸ், உண்மைதானே? சாக்ரடீஸ், வழக்கும் விசாரணையும் உங்கள் இருவரின் தலையை பற்றி அல்ல, அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் நன்றி மெலிட்டஸ், மிகவும் நன்றி. ஆனால் ஒன்று, எண்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் போல் இந்த வழக்கிற்கும் தலைதான் பிரதானம். என் தலையிலே இருந்து சுடர்விட்டு கிளம்பும் அறிவு, அதை அழிக்க கவிஞனாகிய உன் தலையிலே இருந்து புறப்படும் அர்த்தமற்ற கற்பனைகள், அரசியல்வாதி அனீட்டஸின் தலையிலே இருந்து பீரிட்டெழும் அதிகார ஆணவம், இந்த மூன்றுக்கும் இடையே நடக்கும் மும்முனை போராட்டம், அதன் விளைவுதான் மெலிட்டஸ் இந்த வழக்கு. பார்த்தீர்களா? சட்டத்தையும் சபையையும் அவமதிக்கிறான். இப்படித்தான் இளைஞர்களை எல்லாம் கெடுத்தான். ஒரு கிழவன் எப்படியப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும்? நான் என்ன வாலிபருக்கு வலை வீசும் விலை மாதா, பருவ விருந்தளிக்கும் பாவையா? மாதரிடம் இல்லாத மயக்கு மொழி, வாலிபருக்கு வலை வீசும் மனிதையரும் பெற்றிடாத வசீகர சொல்லலங்காரம், வார்த்தை ஜாலம், அடுக்கு தொடர், இப்படி பல மாயங்கள் கற்றவர் நீர். மந்திரவாதி என்று கூட சொல்லுவாய். அன்புள்ள இளைஞனே, ஏதென்ஸ் நகரத்திலே நான் ஒருவன்தான் இளைஞர்களை கெடுக்கிறேன், அப்படித்தானே? ஆமாம். நீ கெடுக்கவில்லை? இல்லை. அனீட்டஸ்? இல்லை. சிற்பிலைகன்? இல்லை. இந்த நீதிபதி? இல்லை. யாருமே இளைஞர்களை கெடுக்கவில்லை. எல்லோருமே இளைஞர்களுக்கு நன்மையே செய்கிறார்கள், என்னை தவிர, அப்படித்தானே? ஆமாம், ஆமாம். அத்தனை பேரும் ஏன் ஏதென்ஸ் நகரமே இளைஞர்களை திருத்தும் போது நான் ஒருவன் எப்படியப்பா அவர்களுடைய பாதையை திருப்ப முடியும்? ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். ஏன் இப்படியும் சொல்லலாமே, இருண்ட வீட்டிற்கு ஒரு விளக்கு. என்ன மெலிட்டஸ் திகைக்கிறாய்? சபையோர்களே, வாலிபர்கள் என்னை சுற்று வானம்பாடிகள் போல வட்டமிட காரணம் என்னுடைய வார்த்தை அலங்காரம் அல்ல. பலம் குறையா கருத்துக்கள், தரம் குறையா கொள்கைகள், இந்த தரணிக்கு தேவையான தங்கம் நிகர் எண்ணங்கள். அழகு மொழியால், அலங்கார அடுக்குகளால் அரும்பு உள்ளங்களை மயக்குகிறேன் என்று சொல்கிறார்களே, அவர்களை நான் கேட்கிறேன். அந்த மொழி எனக்கு மட்டும் சொந்தமல்லவே. அவர்கள் அதை பேசக்கூடாது என்று நான் தடை போட்டது கிடையாதே. பேசி பார்க்கட்டுமே அவர்களும். பாவம்
பேசி தோற்றவர்கள், பேசி தோற்றவர்கள். சாக்ரட்டிஸ், பேச்சை நிறுத்தும். விளக்கம் தேவையில்லை. இந்த நீதிமன்றத்தின் அதிகப்படியான உறுப்பினர்களின் வாக்களிப்பின்படி நீர் விஷம் சாப்பிட்டு மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று தீர்ப்பளி. பார்த்தாயா, பயனற்ற தத்துவ விசாரணையில் காலத்தை கழிக்கிறேன், வீண்வாதம் புரிந்து தொல்லைப்படுகிறேன் என்றெல்லாம் கோபித்துக் கொண்டாயே. இப்போது பார், உனது கணவன் அகிலம் புகழும் வீரனாக, தேசம் புகழும் தியாகியாக மாறிவிட்டான். அன்புள்ள எக்ஸேந்துவி, நீ மிகவும் பாக்கியசாலி. பணபலம், படைபலம், அத்தனை பலத்தையும் எதிர்த்து நின்று யாருக்குமே பணியாத பெருமையோடு கடைசியாக விழிகளை மூடப்போகும் இந்த கர்ம வீரனுக்கு நீ மனைவி. குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள். அவர்கள் பெரியவர்களாக மாறியதும் நேர்மை தவறி நடப்பார்களே. ஆனால் நான் உங்களை திருத்த முயன்றது போலவே நீங்களும் அவர்களை திருத்த முயலுங்கள். நேரமாகிறது, காவலர்கள் கோபிப்பர். நீ போய் வா. கிரீட்டோ, இவர்களை அனுப்பி வை. கிரீட்டோ, உனக்கு தெரியுமல்லவா, இன்றோடு 30 நாள் சிறைவாசம் முடிந்து நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி விஷம் சாப்பிட்டு சாக வேண்டிய நாள் இதுதான். என்னது தம்பி? ஐயோ, அருமை நண்பா. அழா, அதோ வந்துவிட்டது அமுதம். சிறைக்காவலன், இதை என்ன செய்ய வேண்டும்? முறைகளை சொல்லு. பெரியவரே, விஷத்தை முழுவதும் குடிக்க வேண்டும். பிறகு இங்கும் அங்கும் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். கால்கள் மரத்து போகும் வரையிலே அப்படியே நடக்க வேண்டும். பிறகு உட்காரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஜில்லிட்டுக் கொண்டே வரும். பிறகு படுத்து விட்டால் ஆனந்தமான நித்திரை, கனவு மங்கையாலும் கலைக்க முடியாத நித்திரை. சிறைக்காவல கொடியுப்படி. நண்பா, சிறிது நேரம் பொறுத்து கூட சாப்பிடலாம். சிறைச்சாலையிலே அதற்கு அனுமதி உண்டு. கிரீட்டோ, கிரீட்டோ, உனக்கு மிக மிக அற்ப ஆசை, மிக மிக அற்ப ஆசை. இந்த விஷத்தை நான் 2 நாழிகை கழித்து சாப்பிடுவதாக வைத்துக் கொள். அதற்குள் என் இருதை வெடித்து நான் இறந்து விட்டால் பிறகு கிரேக்க நாட்டு நீதிமன்றத்தின் தண்டனையை யார் நிறைவேற்றுவது? புதிய சாக்ரட்டீஸா பிறந்து வரப்போகிறார். கூடாது, கூடாது. இப்போதே சாப்பிட்டு விடுகிறேன். கிரீட்டோ, இந்த விஷம் அழிக்கப் போவது என்னை அல்ல, இந்த உடலைத்தான். ஏதென்றின் எழுச்சி மிக்க சிங்கமே, எங்கள் தங்க கிரேக்க பெரியாரே, உம்மையும் எம்மையும் இந்த விஷம் பிரிக்கப் போகிறதா? ஐயகோ, நினைக்கவே நெஞ்சு நடுங்குகின்றது. நண்பா, எனக்கு கடைசியாக ஏதாவது சொல்லு. புதிதாக என்ன சொல்லப் போகிறேன்? உன்னையே நீ எண்ணிப்பார். எதையும் எதற்காக, ஏன், எப்படி என்று கேள். அப்படி கேட்டதால் தான் சிலை வடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று நம்பி அறிவிழந்து தடுமாற்றம் அடைய வேண்டாம். எவர் சொன்ன சொல்லானாலும் அதனை உந்தன் இயல்பான பகுத்தறிவால் எண்ணி பார்ப்பாய். அதைத்தான் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் சொல்ல விரும்புவது. விஷம் அழைக்கிறது என்னை. இந்த கிழவன் கிரேக்க நாட்டு இளைஞர்களை கெடுத்ததாக யாராவது உண்மையாக உளமாற நினைத்தால் அவர்கள் என்னை மன்னிக்கட்டும், அவர்கள் என்னை மன்னிக்கட்டும். வருகிறேன். வணக்கம். ஏ ஜெகமே, சிந்திக்க தவறாதே. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய். வருகிறேன். வேண்டாம், வேண்டாம்,
சாக்ரட்டிஸ் விஷம் குடிக்கப்படாது. சாக்ரட்டிஸ் குத்தமத்த மனுஷன். வேண்டாம் சாக்ரட்டிஸ். ஐயோ வேண்டாம், நீங்க சாக கூடாது. கல்வி களஞ்சியம் சாகிறதா? எதுக்காக சாகணும்? கேட்கிறாங்க, எதுக்காக சாக்ரட்டிஸ் சாகணும்? என்ன குற்றம் செஞ்சா? சிந்திக்க சொன்னார். ஏன் எதற்கு அப்படின்னு சிந்திக்க சொன்னா அதுக்கு ஒரு குத்தமா? சிந்திக்கிறது குத்தமானா மனுஷனுக்கு மூளை இருக்கிறதே குற்றம் அல்லவா? சாக விட மாட்டேன். இந்த கிரேக்க நாட்டு நீதிமன்றம் செய்ய தவறுன ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். நிச்சயமா செய்ய காமிப்பேன். ஆமா. ஐயோ, இந்த பெரியார இறந்துட்டா அப்புறம் 1000 வருஷ காலம் தேடினாலும் இந்த மாதிரி அறிவு நமக்கு கிடைக்குமா? அதை கணக்க முடியுமா? இந்த விஷத்தை இந்த வாயா குடிக்கிறது, இது குடிக்கிறதுக்கு வாய் இருக்கு. இருக்கு, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ அந்த வாய் தான் இப்ப குடிச்சுவேன். மில்டஸ் 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 வா. ஏ பாபு மில்டஸ் வாங்க. எங்க ஓட பாக்குறேன்? வாங்க குடி. குடிதே கையில வாங்க. வாங்க சண்டாளா, சாப்பிடு சாப்பிடு. உனக்கு நானு இப்ப அத்தா இல்ல, நான் நீதிபதி. நீ மில்டஸ். சரியான வார்த்தை. குடிக்க சொல்றேன் நான். குடி. சாக்ரட்டிஸ் முடிவை நான் மாத்தேன். குடி. நீ என்ன முழிக்கிறேன்? குடி. ஐயோ வேண்டாம் வேண்டாம், உண்மையான விஷம். பாபு சாப்பிட்டா செத்து போயிடுவாரு. உண்மையான விஷம்? ஆமா, மேட மேல ராஜாவை கொல்றதுக்காக பாபு விஷத்தை கலந்து கொடுத்திருக்காரு. உண்மையான விஷமா இது? குடி. வேண்டாம் வேண்டாம், நீ குடிச்சு செத்து போயிட்டா நான் கொலகாரன் ஆயிடுவேன். முடியாது. போலீஸ் போலீஸ் வாங்க. போலீஸ். ஐயோ சாந்தா, பாத்தியா உன் தம்பி செய்த வேலைய? என் தம்பி அவன் கொலகார பையன். மாட்டுங்க அவன் கையில விலங்க. ராஜா, என்னையும் அறியாம உன்னை எப்படியோ காப்பாத்திட்டேனே. ரொம்ப நன்றி சார். சார், உங்களுக்கு லெட்டர். நேரத்துல ராணி, இத நீ சொல்லிட்டியாகும், நான் சொல்லணும்னு இருந்தேன். சரி, குரல் எல்லாருக்கும் போது விடு. அரே, பெரிய பெரிய தாடா, பெரிய தாடா. என்னப்பா என்ன காதலிச்சாச்சு? யாரு முதல்ல மாலை போடுறதுங்கிறதுல தகராறு. காதலிச்சாச்சா? அப்ப கேப் விடக்கூடாது, மாலை போட வேண்டும். ஏன்னா கேப் விட்டா விஷம் வரைக்கும் வந்து சேருது. போடப்பா, மாலையை போட்டு. நானுங்க. ஏமா யாரு வந்தானே? நீ கொடு. ஆளா பாரு. போடு, நீ போடு. உங்க தயவுல பக்கமா பிடிச்சு இப்ப நீங்க இனிமே கொஞ்சம் தெரியும் தம்பி. நானே சொல்லிருப்பேன். ஒதுங்கிக்கிட்டா சரி. நீங்களும் வாங்க, போவோம் அப்படியே வாங்க. கையை விடுங்கள் ராஜா. கைவிட மாட்டேன் கண்ணே. என் இதயத்தின் வீதியிலே ஜோதி விளக்காக உன்னை ஏற்றி வைத்திருக்கிறேன். குறும்புத்தனத்திற்கு பெயர் போன உன் நீலக்குறு நயனங்கள் காதல் பாஷை பேசுவதை என் இதயத்தின் காதுகளால் கேட்க முடிகிறது. மாதுளை நிறம் காட்டும் உன் மாணிக்க இதழ்கள் உன் மனதை திறந்து காட்டுவதையும் என்னால் பார்க்க முடிகிறது. அந்திவானத்தின் சிகப்பு காட்டும் உன் கண்ண கதுப்புகளில் தோன்றும் மின்னலிலே உன் நெஞ்சின் மென்மை தெரிகிறது எனக்கு. சோதனை போதும் சுந்தரி. போங்கள் ராஜா. ராணி, ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேள். எதை மறைத்தாலும் மறைக்கலாம். இந்த காதல் இருக்கிறதே, அதை மட்டும் என்றுமே மறைக்க முடியாது, தெரியுமா?